श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवमतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोत्सदयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमद्वधूलनरसिंहगुरोस्तनूजं श्रीमत्तदीयपदपङ्कजभृङ्गराजं श्रीरङ्गराजवरदार्यकृपात्तभाष्यं सेवे सदा रघुवरार्यमुदारचर्यम् ஸ்ரீமதித்யாதி வாதூல திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி அருளிச் செய்த ஷண்மத தர்ஷினி என்கிற கிரந்தத்தை நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம். நடந்து முடிந்த இந்த காலக்ஷேபங்கள்ல நாம் சேவித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், முதல்ல அந்த அவதாரிகா பாகத்திலே வேதவியாச பகவான் அவர் பிரம்மசூத்திரங்களை அருளி செய்தார். அது எதற்காக என்பதை முதல்ல தெரிவித்தார் இந்த கிரந்த கர்த்தா. அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அலௌகிகமான விஷயங்கள், அவைகளிலே பிரமாணம் எது என்று பார்த்தால் வேதம்தான். அப்பேற்பட்ட வேதத்தினுடைய உண்மையான பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இது போன்ற பல உபபிரமணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளும் கூட ஒன்றுக்கொன்று முரண்பட்டவைகளாய் அமைந்திருக்கின்றன. அப்பொழுது எது உண்மையான அர்த்தம் என்பதை நிர்ணயிப்பதற்கு நமக்கு நியாயம், அதாவது தர்க்கம் என்பது வேண்டியதாக உள்ளது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த நியாயங்களை காட்டுவதற்காக, யுக்திகளை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த பிரம்மசூத்திரங்கள் இயற்றப்பட்டன. இந்த பிரம்மசூத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது இது 4 அத்தியாயங்கள் கொண்டவை. இந்த பிரம்மசூத்திரங்கள் வேதத்தினுடைய பிற்பகுதியான உபனிஷத்துக்கள், வேதத்தினுடைய சாரமான உபனிஷத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வேதாந்தங்களில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் கூறும் வகையாக அமைந்திருக்கின்றன. இதனுடைய முதல் பாகம், வேதத்தினுடைய பூர்வ பாகமான கர்மகாண்டம், அதிலே வரக்கூடிய பல விஷயங்களை நிர்ணயித்து காட்டுவதற்காகத்தான் வியாச பகவானுடைய சிஷ்யரான ஜெய்மினி மகர்ஷி அவர் பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தை இயற்றி அருளினார். எல்லாமே சின்ன சின்ன வாக்கியங்கள், சூத்திரங்களாக அமைந்திருக்கக்கூடியவை. அதனால முதல் 16 அத்தியாயங்களை, பூர்வ மீமாம்சையை ஜெய்மினி மகர்ஷி அருளி செய்ய, உத்தர மீமாம்சை என்று சொல்லக்கூடிய இந்த வேதாந்த சாஸ்திரம் பிரம்மசூத்திரங்களை ஆச்சாரியரான இந்த பாதராயணர் என்று சொல்லப்படக்கூடிய வேதவியாச பகவான் அருளி செய்தார் என்று காட்டினார். அதற்கு மேலே இந்த வேதவியாச பகவான் தம்முடைய பிரம்மசூத்திரங்களிலே வேத மதத்துக்கு, வைதிக மதத்துக்கு புறம்பான 6 சமயங்களை கண்டனம் பண்ணியுள்ளார், நிரசித்துள்ளார். அது என்ன அப்படின்னால், கபில மதம், பதஞ்சலி மதம், கணாதருடைய மதம், புத்த மதம், ஜைன மதம், பாசுபத மதம் என்ன, இந்த 6 மதங்கள் என்று பார்க்கிறோம். 4 அத்தியாயங்களிலே 2வது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம். அதிலே 2வது பாதம் தர்க்க பாதம். அந்த தர்க்க பாதத்திலே மற்றைய மதங்களை எல்லாம் கண்டிக்கிறார் சூத்திரக்காரர். அதுல முக்கியமாக 5 மதங்கள் நேரடியாக கண்டிக்கப்பட்டிருக்கு. முதல் பாதத்திலே யோக மதமும், ஏதேன யோக பிரத்யுக்தக என்று யோக மதமும் நிரசிக்கப்பட்டிருக்கு. அதனால சேர பிடித்து பார்த்தோமா, இந்த 6 சமயத்தை இந்த வேதத்தை வெளிப்படுத்தி 6 சமயங்களை எல்லாம் தள்ளினான். அந்த விஷயத்தை பகவானுடைய அவதாரமான வியாச பகவானும் கூட நேரடியாக பிரம்மசூத்திரங்களிலே காட்டியுள்ளார். இதை தம்முடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்த இவர்கள் பரமாத்மாவை ஒப்புக்கொள்ளவில்லை.
இந்த பிரகிருதி புருஷ தத்துவங்கள், புருஷனுக்கு ஞானம், இச்சை, சுகம், துக்கம் முதலிய எந்த குணங்களும் கிடையாது. அவன் நிர்குணன். பிரகிருதி தத்துவம் தான் அனைத்தையும் செய்து கொண்டு வருகின்றது. பிரகிருதி தத்துவம்னு சொல்லும் பொழுது அது சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களுடைய கூட்டம் தான் அது என்று காட்டுகிறார்கள். இந்த புருஷனானவன் தனக்கு இல்லாததான இந்த ஞானம், சுகம், துக்கம் முதலிய குணங்களை தனக்கு உள்ளதாக அவன் பிரமித்து நிற்கிறான். இதுதான் சம்சாரம். எப்பொழுது அவன் நான் கேவலன், கேவலன்னா பரிசுத்தன், கர்த்திருவம், செயல்படும் தன்மையோ, போகம், சுகதுக்க அனுபவமோ எதுவும் எனக்கு கிடையாது என்று தன்னை எப்பொழுது சுத்தனாக, கேவலனாக அவன் அறிந்து கொள்கிறானோ அதுவே மோட்சம். கைவல்ய மோட்சம் என்பதை இவர்கள்தான் சொல்லுவார்கள், முக்கியமாக சொல்லுவது உண்டு. அப்ப இந்த மதமானது மிகவும் தவறு. ஏன் அப்படின்னு சொன்னால், பிரகிருதியானது செயல்படுகிறது என்று சொல்லுவதே முதல் தவறு. ஆத்மாவுக்குத்தான் செயல்படும் தன்மை, கர்த்திருவம் உள்ளதே ஒழிய இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அச்சேதன வஸ்துவுக்கு செயல்படும் தன்மை எப்படி இருக்க முடியும்? கர்த்திருவம் என்பது ஆத்மாவுக்கே இருக்கக்கூடிய தன்மை. ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் கர்த்திருவம், செயல்படும் தன்மை இருக்க முடியும். அவனுக்குத்தான் போக்திருத்துவம், சுகதுக்க அனுபவம் என்பதும் இருக்க முடியும் என்ன இது போன்ற பல விஷயங்களை காட்டினார். அதுல பல பல திருஷ்டாந்தங்கள் சாங்கியர்கள் கூறக்கூடியதையும் கூட கண்டனம் பண்ணார். அதாவது எப்படி ஒரு கண்ணுக்குட்டியானது அந்த தாயின் பக்கத்திலே போனால் தாய்க்கு தன்னிடையே பால் சுரக்குமோ, இல்லை இந்த காந்தம், அயஸ்காந்தம், காந்தத்தின் பக்கத்திலே எப்படி அந்த இரும்பு துண்டானது தானே ஈர்க்கப்பட்டு வருமோ, இல்ல பாலானது எப்படி தானே தயிராக திரியுமோ, இது போல அனைத்து வஸ்துக்களும் இயற்கையாக நடக்கக்கூடியதுதான். அதனால் இந்த லோகத்தை படைப்பதற்கு ஒரு ஈஸ்வரன் தேவையில்லையே, தன்னடையாக எல்லாம் நடக்கிறது, இது இயல்பாக நடக்கக்கூடியது என்கிற வாதம் இவர்களது. ஆனா அதை கண்டித்து கிடையாது. அச்சேதன வஸ்து என்று சொன்னால் அது செயல்படுவதற்கு ஈஸ்வரன், ஒரு சேதனனுடைய சம்பந்தம் கண்டிப்பாக வேணும். நீங்கள் கூறிய இடங்களில் அனைத்திலும் கூட எம்பெருமான் அந்தர்யாமியாக இங்கே இருந்து கொண்டு, இல்லை எம்பெருமான் அவ்விடங்களிலே இருந்து கொண்டு அந்தந்த காரியங்களை நடத்துகிறான். என்றைக்குமே அச்சேதன வஸ்து தன்னிடையே ஒரு காரியத்தை செய்தது என்று நாம் சொல்ல இயலாது என்று இப்படி பல விஷயங்களை எடுத்து காட்டினார். அடுத்த 2வது பதஞ்சலி மதம். பதஞ்சலி என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு முனிவர். இந்த பதஞ்சலி முனிவராலே முன்வைக்கப்பட்ட, அவரால் இயற்றப்பட்டது இந்த யோக மதம். இந்த யோக சாஸ்திரத்துக்கு மூல பிரவர்த்தகன் யார் என்னால் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய நான்முகன் பிரம்மா, அவனாலே உபதேசிக்கப்பட்டு, அதுல முனிவர்களிலே பதஞ்சலி என்கிற ஒரு மகர்ஷி, அவர் அந்த யோக தர்சனத்தை தம்முடைய யோக சூத்திரங்களிலே வெளியிட்டார்னு பார்க்கிறோம். யோக சூத்திரங்கள் இன்னைக்கு நமக்கு 4 பாதங்களிலே அந்த தர்சனம் கிடைக்கிறது. அப்ப அந்த பதஞ்சலி மகர்ஷியாலே முன்வைக்கப்பட்ட இந்த யோக மதம் அது என்ன தெரிவிக்கிறது என்னால், ஈஸ்வரன் என்கிற ஒரு தத்துவத்தை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுவாக சாங்கியம் என்று இந்த 2 மதத்துக்கும் பெயர். கபில மதத்துக்கு நிரீஸ்வர சாங்கியம் என்றும், இந்த பாதஞ்சல மதத்துக்கு சேஸ்வர சாங்கியம் என்றும் பெயர் உண்டு. இவர்கள் கூட சாங்கியர்களைப் போலவே தத்துவங்களை எல்லாம் 24 தத்துவங்கள் என்னெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். ஆனால் ஈஸ்வரனையும் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள். ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு அவன் இந்த ஜகத்துக்கு நிமித்த காரணம், அதாவது இந்த ஜகத்தை சங்கல்பிக்கிறான், இது நடக்க வேணும், இது இந்த காலத்திலே சிருஷ்டி ஏற்பட வேணும், இந்த காலத்திலே பிரளயம் ஏற்பட வேணும் என்று சங்கல்பிப்பவன் அந்த ஈஸ்வரன் என்ன அவனை நிமித்த காரணமாக மட்டுமே ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள். ஆத்ம தியானம், ஆத்மாவை பற்றிய இடைவெளி இல்லாத அந்த சிந்தனம், தியானம் தான் மோட்சத்துக்கு சாதனம் என்பதாக இவர்கள் கூறக்கூடியது. ஆனா இங்கேயும் என்ன முக்கியமான தவறு என்று பார்த்தால், ஈஸ்வரனானவன் வெறும் நிமித்த காரணம் அல்ல, இந்த உலகுக்கு அவன் உபாதான காரணமாகவும் ஆகிறான் என்றதை ஒப்புக்கொள்ள வேணும். 2வது, வெறும் ஆத்ம யோகம், ஆத்ம தியானம், ஜீவாத்மாவை சிந்திப்பதே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதல்ல. ஜீவாத்மாவை சரீரமாக கொண்ட பரமாத்மாவை சிந்திப்பது, பரமாத்ம தியானம், இந்த பிரம்ம வித்தியைகள் தான் மோட்சத்தை தரக்கூடியவை என்பதனாலே இதுவும் கூட வேதாந்தங்களுக்கு விருத்தமான ஒரு மதமே என்று இப்படி தள்ளப்பட்டது. இது வரைக்கும் நாம் முன்பு பார்த்தோம் இந்த 2 மதங்களுடைய கண்டனத்தை. இப்ப அடுத்தது 3வது மதம், கணாதர் என்கிற மகர்ஷி அவராலே முன்வைக்கப்பட்ட அந்த வைசேஷிக மதம். இதைதான் நியாய மதம், தர்க்க மதம் என்று கூட நாம் கொள்ளலாம்.
இந்த வைசேஷிகம் என்று சொன்னால் அது கணாத மகர்ஷியாலே கூறப்பட்டது. அது என்னன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். அதையும் சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் தெரிவிக்கிறார் இங்கே. கணாத மதத்தில் விபக்வ ஜீவ அதிருஷ்ட சகிதங்களாய் ஆனுமானிக ஈஸ்வர அதிஷ்டிதங்களான பிருத்திவியாதி பரமாணுக்கள் தியணுகாதிக்கிரமேண ஜெகத் ஆரம்பகங்கள் என்று சொல்லித்து. இதுவும் அனுபபன்னம். சரி, கணாத மகர்ஷியாலே முன்வைக்கப்பட்ட இந்த வைசேஷிக மதம், இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கணாத மகர்ஷி இவர்தான் உலக முழு பிரபஞ்சத்தையே 7ஆக பிரித்து காட்டினார். இந்த உலகம் என்பதே 7 பதார்த்தங்களிலே அடங்கும். திரவியம், குணஹா, குணம், கர்மம், சாமான்யம், சமவாயம், விசேஷம், அபாவம் என்று 7 பதார்த்தங்களாக உலகை பிரித்து அவர் தம்முடைய சூத்திரங்களிலே மேல் மேலும் விஷயங்களை நிரூபணம் பண்ணி காட்டியிருக்கார். இந்த வைசேஷிக மதத்தையும் கௌதம மகர்ஷியாலே சொல்லப்பட்ட நியாய மதத்தையும் சேர்த்துத்தான் தர்க்கம் என்று இன்னைக்கு சொல்லுவது உண்டு. தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இந்த வைசேஷிகமும் நியாய மதமும் சேருகின்றன. அதனால் இந்த வைசேஷிக மதம் இதை, ஆனால் கௌதமருடைய அந்த மதத்தை நேரடியாக பிரம்மசூத்திரங்கள்ல கண்டிக்கப்படவில்லை. அந்த மதம், இந்த வைசேஷிக மதம் நேரடியாகவே கண்டிக்கப்பட்டிருக்கு. இதுதான் விஷயம். இந்த வைசேஷிக மதத்தில் தான் முதல் முறையாக பரமாணு என்கிற ஒரு விஷயத்தை அவர் நிரூபணம் பண்ணி காட்டுகிறார். இன்னைக்கு பரமாணுன்னு சொல்லும் பொழுது நவீன விஞ்ஞானத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா, இந்த அணு, ஆட்டம் அப்படின்றதெல்லாம் சொல்றதை பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இந்த மகர்ஷி அதை முன்வைத்து அதிலிருந்து தான் இந்த உலகம் உண்டாகிறது. இந்த பரமாத்மா என்கிறவன் இருக்கிறான். ஒரு குடம், ஒரு குடத்தை பண்ணக்கூடிய குலாலன் புயவன் எப்படி இருப்பானோ, இந்த ஜகத்தை படைக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா. அவன் சங்கல்பத்தினாலே வஸ்துக்களை படைக்கிறான். அப்போ பிரளய காலத்துல எல்லா வஸ்துவும் நாசமாகி எல்லாம் பரமாணுக்களாக பிரிந்து இருக்கும் பொழுது பகவான் சங்கல்பம் பண்ணிக்கிறான். அப்ப அந்த பரமாணுக்கள் எல்லாம் ஒண்ணுக்கு சேர்ந்து சேர்ந்து 2 பரமாணுக்கள் சேர்ந்தால் அது ஒரு வஸ்துவாம், அது துவணுக்கம். அப்புறம் 3 துவணுக்கங்கள் சேர்ந்தால் அது ஒரு வஸ்து, திரணுக்கம். இப்படி பல பல வஸ்துக்கள் சேர்ந்து 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 இன்னைக்கு நாம் பார்க்கும்படியான பெரிய பெரிய பர்வதங்கள், ஆறுகள், நதிகள், சமுத்திரங்கள் என்ன இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த வஸ்துக்களை இந்த வஸ்துக்கள்லாம் எப்படி உண்டாயிருக்குன்னா பரமாணுக்களாலே சேர்ந்து 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 உண்டாக்கப்பட்டதுதான் இந்த ஜகத்து என்று காட்டுகிறார்கள். இதுதான் இந்த வாக்கியத்தில் தெரிவிக்கிறார். விபக்வ ஜீவ அதிருஷ்ட சகிதங்களாய் ஆனுமானிக ஈஸ்வர அதிஷ்டிதங்களான பிருத்திவியாதி பரமாணுக்கள். இந்த பரமாணுக்கள்னு காட்டுறார். பிருத்திவியாதி பரமாணுக்கள்னு சொல்லும் பொழுது பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம்னு பஞ்சபூதங்கள். இதிலே ஆகாசம் என்பது நித்தியமாக எங்கும் விரிந்து விபுவாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதை விட்டுருவோம். மற்ற 4 பூதங்கள் இருக்கு இல்லையா, பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயுன்னு, இந்த 4 பூதங்களும் பரமாணு வடிவங்களாக இருக்கு. அப்போ பிரளய காலத்துல எல்லாம் பரமாணு வடிவங்களாக இருக்குமா. இவைகளிலே இந்த ஜீவாத்மாவுடைய அதிருஷ்டம் அது சேரும் பொழுது, இந்த சிருஷ்டி பண்ணுகிறான் பகவான்னு சொன்னால் ஜீவாத்மாக்களுடைய அதிருஷ்டம் புண்ணிய பாபங்களை கணக்கிலே எடுத்துக்கொண்டு அவன் சிருஷ்டி பண்ண தொடங்குகிறான். யாருக்கு எந்த உடம்பு வர வேணும், எந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேணும் அப்படின்றதெல்லாம் அவர்கள் பண்ணின புண்ணிய பாப ரூப அதிருஷ்டத்தினால்தான் ஏற்படுகிறது. அதனால் ஜீவாத்மாக்களுடைய அதிருஷ்டங்களை சககாரியாக கொண்டு அப்படின்னு வச்சா விபக்வம்னு சொல்லும் பொழுது பக்குவமாய் இருக்கக்கூடிய, அதாவது பக்குவம்னா காரியத்தை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலை, அதுதான் பக்குவத்தைன்னு சொல்றோம். அப்போ இப்போ பிரளயமா நேருகிறது. பிரளய காலமே பல நூறுக்கணக்கான வருஷங்கள்னு சொல்றோம், 1000 வருஷங்கள் தேவ வருஷங்கள் பிரளயம்னு சொல்றோம். அதன் பிறகு சிருஷ்டி காலம் வரும் பொழுதுன்னு நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அதைதான் விபக்வம். எப்போ இந்த ஜீவாத்மாக்களுடைய அதிருஷ்டம் பக்குவமாக ஆயித்தோ அப்பொழுது அதிலே சிருஷ்டி தொடங்கும். அதனால ஜீவாத்மாக்களுடைய பக்குவமான அந்த அதிருஷ்டத்தை சககாரியாக கொண்டு அதற்கு மேலே ஆனுமானிக ஈஸ்வரனாலே அதிஷ்டிதங்களான பகவான், ஈஸ்வரன் பரமாத்மாவாலே நியமிக்கப்பட்டன்னு அர்த்தம். அதிஷ்டிதங்கள்னா நியமிக்கப்பட்ட இந்த பரமாணுக்கள். அதனால பரமாணுக்கள் தன்னிடையே அப்படியே சேர்ந்து சேர்ந்து இந்த ஜகத்தாக மாறுகிறதுன்னு சொல்ல முடியாது. அதுல பரமாணுக்கள் ரெண்டு சேர்ந்து படிப்படியாக பெரிய பெரிய வஸ்துக்களாக ஆக வேணும்னு சொன்னால்
பகவான் ஈஸ்வரனுடைய அந்த சங்கல்பம் இருக்கணும். சரி, இந்த ஈஸ்வரன் என்பவன் எப்படி அவன் அறியப்படுகிறான் அப்படின்னா, அங்கதான் ஒரு வார்த்தையை வைத்தார், ஆனுமானிக ஈஸ்வரன் என்று காட்டினார். இந்த வைசேஷிக மதத்திலே, இந்த தர்க்க மதத்திலே பரமாத்மா என்கிறவன் தர்க்கத்தினாலே, அனுமானத்தாலே அவன் சாதிக்கப்படுகிறான். இது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வேதாந்திகள், அதாவது இந்த சித்தாந்திகளான நம்முடைய பட்சத்திலே பரமாத்மா இருக்கிறான் என்பதற்கு சாஸ்திரம் ஒண்ணு மட்டுமே பிரமாணம். சாஸ்திர யோனித்வாதுன்னு பிரம்மசூத்திரம். வேதத்தை கொண்டே நாம் பரமாத்மா இருக்கிறான் என்று அறிய முடியும் என்று அதற்கு அர்த்தம். ஆனா அதற்கு மாறாக இல்லை இல்லை, ஊகித்து அனுமானத்தாலே ஈஸ்வரன் உளன் அதை நாம் சாதிக்கலாம் என்று இவர்களுடைய கூற்று. அதனாலே இந்த ஜகத்தானது நம்மை காட்டிலும் மிகவும் உயர்ந்த ஒரு ஆத்மாவாலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது உருவாகி இருக்கிறது, இது உண்டாகி இருக்கிறதே. எந்த வஸ்து உண்டாயிருந்தாலும் அதற்கு ஒரு படைப்பாளி கர்த்தா இருக்க வேணும் என்று இவர்களுடைய அனுமானம், இவர்கள் சொல்லக்கூடிய தர்க்கம். எந்த ஒரு வஸ்துவானாலும் அது உண்டான ஒரு வஸ்துவாக இருந்தால், இப்ப நித்தியமான ஆகாஷாதிகளுக்கு படைப்பாளி தேவையில்லை இவர்கள் மதத்திலே. ஆனா கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பூமண்டலமோ இல்ல கடலோ நதியோ பர்வதமோ மேகமோ இவைகள்லாம் உண்டான வஸ்து தானே. ஏன்னா இதற்கு நாசம் இருக்கு. நாசம் இருக்குன்னு சொன்னால் அது உண்டாயிருக்கணும் ஒரு காலத்திலே. ஒரு காலத்தில் உண்டான வஸ்து என்னால் அதை உண்டாக்கினவன் ஒருவன் இருக்க வேணும். ஆனா இப்பேற்பட்ட பெரிய பெரிய வஸ்துக்களை நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் படைக்க இயலாதவர்கள். அதனாலே இவைகளை படைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவனாய், அதனாலே அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல், சர்வஜத்வம், அனைத்தையும் பண்ணக்கூடிய சக்தி, சர்வசக்தித்வம், இவைகளுடன் கூடிய ஒருவன் அவன்தான் இதையெல்லாம் படைத்திருக்க வேணும் அப்படின்னு ஈஸ்வரனை அனுமானத்தாலே சாதிக்கிறார்கள் இவர்கள். அதனால ஆனுமானிக ஈஸ்வரன், அவனாலே நியமிக்கப்பட்ட இந்த பரமாணுக்கள் இருக்கின்றனவே, அவைகள்தான் படிப்படியாக அதான் துவணுகம் முதலிய கிரமத்திலே இந்த நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பெரிய ஸ்தூலமான இந்த ஜகத் பிரபஞ்சம் அதுக்கு காரணமாக இருக்கின்றன அப்படின்னு காட்டியிருக்கார். இதுல பாருங்கள், பல விஷயங்கள் அடக்கியிருக்கார். வைசேஷிக மதத்திலே பரமாத்மா என்பவன் அனுமானத்தாலே அறியப்படுகிறான் ஒண்ணு. இரண்டாவது, இவர்கள் மதத்திலே இந்த ஜகத்துக்கு மூல காரணம், உபாதான காரணம் என்பது பரமாணுக்கள் தானே ஒழிய பரமாத்மா அல்ல. இது ரெண்டு. இப்படி இந்த ரெண்டு விஷயங்களை இங்க முக்கியமாக எடுத்து காட்டியிருக்கார்கள். இப்ப இதற்கு கண்டனம், வைசேஷிக மத கண்டனம். இதுவும் அனுபபன்னம். தந்துக்கள் முதலானவை சுவாம்சங்களான ஷட்பார்ஷ்வங்களாலே அந்யோன்யம் சம்பந்தித்து பட்டாதிகளை ஜனிப்பிக்கிறா போலே பரமாணுக்களும் திவனகாதிகளை ஜனிப்பிக்கில் சாம்சத்துவம் பிரசங்கிக்கையாலே அனவஸ்தை வரும். இப்போ முதல் தோஷம், அதாவது பரமாணுக்கள் இந்த ஜகத்துக்கு மூல பொருள், மூல ஆதாரம் என்று சொன்னால் அது மிகவும் தவறு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரக்கிரியை இருக்கு, இந்த கிரமம், அது யுக்திக்கு பொருந்தாது. என்ன காரணம் அப்படின்னால், இது பௌத்தர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய தூஷணங்கள் தான். அதை இங்கே இவர்கள் காட்டுகிறார்கள். பாருங்கள், ரெண்டு பரமாணுக்கள் ஒன்று சேர்ந்து துவணுக்கம்னு ஒரு பெரிய வஸ்துவாக மாறுகிறது. மூணு துவணுக்கங்கள் சேர்ந்தால் அது திரணுக்கம்னு அடுத்த ஒரு பெரிய வஸ்துவாக மாறுகிறது. பல திரணுக்கங்கள் சேர்ந்தால் அடுத்த ஒரு வஸ்துவாக, இப்படி பெரிய பெரிய வஸ்துவாக மாறி நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பெரிய பொருட்கள் இன்னைக்கு இருக்கு. பர்வதம் போன்ற வஸ்துக்கள்லாம். இந்த பரமாணுன்னு சொன்னால் அது என்ன அப்படின்னால், பொதுவாக சூரியனுடைய வெளிச்சத்துல நாம் பார்த்தோமானால் சாதாரண கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த தூசி துகள்கள் புலப்படுகின்றன அல்லவா, இது திரணுக்கம் அப்படின்னு இதற்கு பெயர். இதுல அந்த திரணுக்கத்தில 6ல் 1 பாகம்தான் பரமாணு என்று அவர்கள் கொள்கிறார்கள். அதனால சாதாரண கண்ணுக்கு தெரியக்கூடிய மிக சூக்ஷ்மமான வஸ்து அந்த துகள், அதிலே 6ல் 1 பங்கு தான் பரமாணு. அதாவது கண்ணுக்கே இந்த வஸ்துக்களுடைய கடைசி அவயவம் என்று சொல்லுவார்கள். இப்ப இந்த பரமாணுன்னு சொல்லும் பொழுது ரெண்டு பரமாணு சேர்ந்தால் ஒரு திவனகம் உண்டாகிறதுன்னு இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 2 பரமாணு சேர்ந்தால் அது எப்படி சேரும்னு கேள்வி கேட்கிறார். ஏன்னா இந்த பரமாணுன்னு சொல்லும் பொழுது அதற்கு உட்பிரிவு அம்சம் கிடையாது. அதுதான் இருக்கிறதுலேயே சின்ன வஸ்து. அப்போ இருக்கிறதுலே சின்ன வஸ்துன்னு சொன்னால் அந்த 2 சின்ன வஸ்துக்கள் சேருகின்றன என்று சொல்ல வேண்டும் என்னால் எப்படி அது சேரும்? ஒரு பகுதியில சேர்ந்தால்தானே சேர்ந்த பின்பு வரக்கூடிய வஸ்து பெருசாக இருக்கும். அதுக்கு திருஷ்டாந்தம் பாருங்கள். இப்போ 2 நூல்
பல பல நூற்றுக்கணக்கான நூலை சேர்த்து சேர்த்து தான் ஒரு வஸ்திரத்தை உண்டாக்குகிறார்கள். இப்போ 2 நூல் சேருகிற பொழுது ஒரு ஒரு பகுதியில ஒரு ஒரு சைட்ல தான் அது சேர போறது. சுவாம்சங்களான ஷட்பார்ஷ்வங்களாலே அந்யோன்யம் சம்பந்தித்து. இப்போ நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய சில வஸ்துக்கள், இப்போ செங்கல் எடுத்துப்போம், அது நமக்கு சுலபமா புரியும். பல செங்கல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தால் ஒரு செவுரானது எழுப்பப்படுகிறது. இப்போ செங்கல்களை சேர்த்து வைக்கும் பொழுது அதற்கு பல பகுதிகள் இருக்கு. 4 பகுதிகள் மேலு கீழ்னு வச்சா 6 பகுதிகள், 6 அம்சங்கள் இருக்கு. அதுல ஒரு ஒரு அம்சத்திலே செங்கல் 2 செங்கல் ஆனது சேர தொடங்கிறது. அப்படி ஒரு ஒரு பகுதியில சேர சேர சேரதான் ஒரு 100 செங்கல்களை நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அது பெரிய ஒரு செவுராக நமக்கு தெரிய வருது. இப்போ அப்போ 2-3 வஸ்துக்கள் ஒன்று சேர்ந்தால் அது இன்னும் பெரிய வஸ்துவாக மாறுகிறதுன்னு சொல்லணும்னால் அந்த 2 வஸ்துக்கள் ஒரு ஒரு பகுதியில தானே சேரணும், இல்லையா? அப்போ இந்த செங்கல் ஆகட்டும், இல்ல நூல் ஆகட்டும், இதற்கெல்லாம் பகுதிகள்னு இருக்கு. முன்பகுதி, பின்பகுதி, மேல் பகுதி, கீழ்ப்பகுதின்னு. அதுல ஒரு ஒரு பகுதியில இன்னொரு வஸ்துவுடன் சேர்ந்தால் கடைசியில பெரிய வஸ்துவாக உண்டாகிறது. இது சொல்ல முடியுமானால், பரமாணு என்று சொல்லும் பொழுது அதற்கு பகுதி என்பதே கிடையாது. அதற்கு இன்னும் ஒரு பிரிவு, அதற்குள்ள ஒரு பிரிவே கிடையாது. எந்த வஸ்துவை இன்னும் பிரிக்கவே முடியாதோ அந்த கடைசி வஸ்து தான் பரமாணு என்று சொல்லப்படுகிறது. அப்போ 2 பரமாணு சேருறதுன்னு சொன்னால் எந்த பகுதியில் அது சேரும்? தன்னுடைய மேல் பகுதியா, இல்ல பக்கங்களா, இடது பகுதி, வலது பகுதின்னு அதற்கு எந்த பகுதியுமே கிடையாதே. அம்சங்கள் அற்ற ஒரு கடைசி பதார்த்தம் தானே பரமாணு. அப்போ அது 2 பரமாணு சேரும் பொழுது எப்படி அது சேரப்போகிறது? பரமாணுக்களும் துவணுக்காதிகளை ஜனிப்பிக்க சாம்சத்துவம் பிரசங்கிக்கும். இப்போ 2 பரமாணு சேர்ந்தால் பெரிய துவணுக்கம் உண்டாகிறதுன்னு சொன்னால் பரமாணுக்களுக்கும் அவயவங்கள் இருக்கு. அப்போ பரமாணு தான் கடைசி அவயவம்னு இல்லை. அப்போ பரமாணுக்கும் உள்ள ஒரு அவயவம், அதற்கும் ஒரு அவயவம் அப்படின்னு அனவஸ்தைனா இந்த வஸ்து போயிட்டே இருக்கும். நம்ம லோகத்துல பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஒரு செவுருன்னு சொன்னால் அதை பாதியாக ஆக்கணும். அதில் 100 செங்கல் இருக்கு. சரி, இதை பாதியாக ஆக்கணும்னா 50 செங்கல், அதை இன்னும் பாதி 25, கடைசியில ஒரு செங்கல், அதையும் பாதியாக வெட்டுகிறோம், அது ஒரு அரை செங்கலா இருக்கு. இப்படியே நம்ம அதை குறைச்சுட்டே வந்தால் கடைசி பகுதி எது? அதுதான் பரமாணுன்னு சொல்றோம். அப்ப அதையும் வெட்ட முடியாது. எந்த ஒரு வஸ்து இன்னும் வெட்டி ஒரு பகுதியில் எடுக்க முடியாதோ அதை தான் பரமாணுன்னு சொல்லுகிறோம். இப்ப இந்த 2 பரமாணுக்கள் சேர வேணும்னு சொன்னா ஒரு ஒரு பகுதியில சேர்ந்தால் தானே அந்த 2 பரமாணுக்களால் உண்டான வஸ்து சிறிது கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அப்ப பரமாணுக்களுக்கும் அம்சம் இருக்குன்னு சொன்னால் இப்ப எங்க முடியும் இது? அம்சமற்ற மிகவும் சூக்ஷ்மமான ஒரு வஸ்துன்னு ஒத்துண்டாகணும் தானே. அப்படி இல்லாமல் போயிடும். பரமாணுக்கள் நிரம்சங்களாகையாலே சஹஸ்ர பரமாணு சம்யோகத்திலும் ஏக பரமாணுவோடே அவிசேஷமும் பிரசங்கிக்கும். அப்போ பரமாணு என்பது அம்சமற்ற ஒரு வஸ்துன்னு சொல்லணும். அப்படி பார்த்தால் நீ 1000 பரமாணுக்களை ஒன்று சேர்த்தாலும் கூட அது ஒரு பரமாணு இருக்கிற இடத்தை தான் அது எடுத்துக்கொள்ளுமே ஒழிய அந்த வஸ்து இப்போ பெருசா ஆனதாகவே இருக்காது. யோசித்து பாருங்கள், ஒரு செங்கல் ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கொள்றது, 10 செங்கல்களை சேர்த்தோம்னா அது அதிகமான இடத்தை அது எடுத்துக்கும். அப்படி இருந்தால்தானே உண்டாக்குற வஸ்து இன்னும் பெரிய அளவை உடையதாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு செங்கலை வைக்கிற இடத்துலயே 1000 செங்கலும் பொருந்தி இருக்கும்னு சொன்னால் அப்ப எவ்வளவு செங்கலை சேர்த்தா கூட ஒரு பெரிய செங்கலை காட்டிலும் பெரிய வஸ்துவான ஒரு செவுரு அப்படின்றதை நாம் உண்டாக்க முடியாமல் போயிடும். இப்ப பரமாணுன்றது அப்படிதான். அதற்கு எந்த பகுதியும் இல்லை அப்படின்றதுனாலே எவ்வளவு பரமாணுக்களை நாம் சேர்த்தாலும் கூட அது ஒரு பரமாணு இருக்கிற இடத்திலே நிற்கும். இல்ல பரமாணு 2ஐ சேர்க்கும் பொழுது ஒரு பகுதியில மட்டும்தான் 2 பரமாணுக்கள் செங்கலை சேர்ப்பது போலே சேரும்னு சொன்னால் செங்கலுக்கு எப்படி ஒரு பகுதி பின்பகுதி மேல் பகுதின்னு இருக்கோ அது மாதிரி பரமாணுக்களும் பகுதி இருக்குன்னு வந்துவிடும். பகுதி இருக்குன்னு சொன்னா இப்ப பரமாணு தான் கடைசி அவயவம்னு கிடையாது, இன்னும் அவயவங்கள் இருந்துட்டே இருக்குன்னு ஏற்படும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் தவறு. பரமாணுக்கள் ரூப ரசாதி யுக்தங்களாகையாலே கடாதிவத் அனித்யத்வாதிகளும் பிரசங்கிக்கும். இதெல்லாம் பிரம்மசூத்திரங்கள்ல சொல்ற ஒரு தூஷணத்தை இங்கே காட்டுறார்கள். சரி, பரமாணுன்றது அதுதான் ஜெகத் உபாதான காரணம்னு சொல்லுகிறபடியால் அதை பலவிதமாக தூஷணம் பண்ணி காட்டியிருக்கார்கள் இங்கே. ஜெகத்துக்கு உபாதான காரணம் எது? பரமாணுக்கள் அப்படின்னு இந்த வைசேஷிகர்கள் தார்க்கிகர்களுடைய வாதம். அதனால அந்த பரமாணுவை பலப்படியாக தூஷணம் பண்ணியிருக்கார்கள் பிரம்மசூத்திரத்தில். இப்ப 2வது தூஷணம் பாருங்கள். இது
பரமாணுக்களுக்கு நித்தியத்துவத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள். பரமாணுக்கள் நித்தியமானவை என்ன? அது எப்படி? நீங்கள் தான் அனுமானம் அது ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் தானே. அப்போ அனுமானத்தின்படி உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். பரமாணுக்கள்ல ரூப ரசம் முதலிய குணங்கள் இருக்கு. ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் முதலிய குணங்கள் எல்லாம் பரமாணுக்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அப்போ நாம் கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு பெரிய பெரிய வஸ்துக்கள், ஒரு புஷ்பம் இல்ல ஒரு தண்ணீர், இதெல்லாமே இதுல ரூப ரசாதிகள்லாம் இருக்கு. ரசம்னா சுவை, ரூபம்னா வர்ணம், நிறம், இதெல்லாம் இருக்கு. அப்போ எதிலெல்லாம் நிறம், சுவை, நறுமணம் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனித்தியமான வஸ்துன்னு நாம் கண்ணாலே பார்த்திருக்கிறோம். அதுபோல பரமாணுக்குள்ளேயும் இந்த ரூபம், ரசம் முதலிய தன்மைகள் இருக்குன்னு சொன்னால் அவைகளும் அனித்தியம் என்று சொல்ல வேண்டி வரும். கடாதிகளைப் போலே அனித்தியம் என்று சொல்ல வேண்டி வரும். அவை ரூபாதி சூன்யங்களாகில் காரியங்களும் ரூப சூன்யங்களாக பிரசங்கிக்கும். ஒருவேளை பரமாணுக்குள்ள ரூபம், ரசம் முதலியதெல்லாம் இல்லைன்னு சொன்னால், ரூபம், உருவமோ, அதாவது ரூபம்னு சொன்னால் அதோடைய நிறமோ சுவையோ இதெல்லாம் பரமாணுக்களிலே கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ பரமாணுக்களாலே உண்டாக்கப்பட்ட இந்த பெரிய பெரிய வஸ்துக்கள் அதுலேயும் இந்த நிறம் முதலியது இல்லாமல் போயிடுது இல்லையா? நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அது வெள்ளையாக இருக்குன்னா ஏன் அதுல வெண்மை இருக்கு? அதோடைய மூலப்பொருளான அந்த நூல்களிலே அந்த வெண்மை இருக்கு, அதனாலேன்னு சொல்றோம். அது மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய புஷ்பம் முதலிய வஸ்துக்கள், இல்ல மண்ணு, கல், இதுலெல்லாம் ஏதோ ஒரு நாற்றம் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதற்கு மூலமான பரமாணுக்குள்ளேயும் இருக்கணும் தானே. மூலப்பொருளான பரமாணுக்குள்ள ரூபாதிகள் இல்லை என்று சொன்னால் அதனால் உண்டாக்கப்பட்ட இந்த பெரிய பெரிய காரியங்கள், இன்னைக்கு நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் அதுலேயும் நிறம், சுவை முதலியது இல்லாமல் போய்விடும். பரமாணுக்குள்ள நீங்கள் ரூபாதிகளை இப்ப கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பெரிய வஸ்துக்களை போல அதுவும் பரமாணுவும் அனித்தியமாக போய்விடும் அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் தூஷணம். பரமாணுக்குள்ள ரூபரசாதிகளை கொண்டாலும் ஒரு தோஷம், அது இல்லை என்று சொன்னாலும் ஒரு தோஷம். அனுமானத்தினாலே ஈஸ்வரனை சாதிக்கில் குலாலாதிபத்து கர்மவசியத்வாதிகள் பிரசங்கிக்கும் இத்தியாதி தோஷங்கள் விஸ்தரேன சொல்லித்து. சரி, அதனால இது வரைக்கும் ரெண்டு விதமான தூஷணங்கள் என்ன சொன்னார்? இந்த பரமாணுக்களை ஒப்புக்கொண்டால் அதுல வரக்கூடிய தூஷணம், பரமாணுக்கள் அம்சமற்றவை நிரம்சங்கள் என்று சொல்லும் பொழுது வர தூஷணம், பரமாணுக்கள் நித்தியங்கள் என்று சொல்லி அதில் வரக்கூடிய தூஷணம்னு சொன்னார். இப்போ ஈஸ்வரன் விஷயத்துல வரார். இது ரொம்ப விஸ்தரமாக ஸ்ரீபாஷ்யத்திலே 3வது அதிகரணத்திலே இதுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஈஸ்வரனானவன் அனுமானத்தாலே சித்திக்கிறான். அவனை நாம் தர்க்கத்தினால் தான் சாதிக்க வேணும் என்ன இவர்களுடைய வாதம். அங்கானா சொல்றார், தர்க்கத்தாலே ஈஸ்வரனை சாதித்தால் பெரிய தோஷம் என்ன வரும் அப்படின்னா, இந்த தர்க்கம் ஊகித்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்கிறது எப்படின்னா அது அளவுபட்ட விஷயம்தான். அது நாம் இது கண்ணால 4 விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ 5வது விஷயத்தையும் அது போலத்தான் இது இருக்கும் என்று ஊகித்து தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? இப்போ லோகத்துல பார்க்குறோம், ஒரு வஸ்திரம் இருக்குன்னா அதை பண்ணினவன், இந்த நெசவாளி ஒருவன் இருக்க வேணும். குடம் ஒன்று பார்த்தால் இதை பண்ணின அந்த குலாலன், குயவன் என்பவன் இருக்க வேணும். இல்ல மரத்தால் ஆக்கப்பட்ட பெரிய பெரிய ரதம், சிம்மாசனம் இது போன்றதெல்லாம் பார்த்தா இதை அந்த அந்த ஒரு தொழிலாளி அவன் இருக்க வேணும். நகைகளை பார்த்தா தச்சன் ஒருத்தன் இருக்க வேணும். இப்படி அந்தந்த வஸ்துக்களை படைத்தவன் ஒருவன் இருக்க வேணும்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதை கொண்டு நாம் அப்ப இந்த உலகம் என்ன ஒன்று இருக்கு, இதையும் படைத்தவன் ஒருவன் இருக்க வேணும்னு சொன்னால் இவர்களைப் போலே அந்த உலகத்தை படைத்தவனும் கூட கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், கர்மவஷ்யன் என்ன நேர்ந்து விடும். ஏன்னா இந்த அனுமானம் என்பது எப்படின்னா, கண்ணால் பார்த்த விஷயத்தை போலவே கண்ணால் பார்க்காத விஷயத்தையும் கல்பித்துக் கொடுக்கக்கூடியதுதான் இது. அதனால நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த குலாலன், குயவனோ, நெசவாளியோ இவர்கள் எல்லோரும் அளவுபட்டவர்கள், அளவுபட்ட ஞான சக்தியாதிகளை கொண்டவர்கள். இப்ப இவர்களை போலேதான் ஜகத்தை படைத்தவனுக்கும் ஒரு அளவுபட்ட அறிவு, அளவுபட்ட சக்தி அதுதான் இருக்குன்னு வந்துவிடும். இதை நாம் புராணங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். விஸ்வாமித்திரன் முதலிய ரிஷிகளே பல பல லோகங்களை எல்லாம் படைத்தார்கள், படைக்கக்கூடிய சாமர்த்தம் படைத்தவர்கள்னு பார்க்கிறோம். அப்போ அவர்கள்லாம் ஜீவாத்மாக்கள் தானே. அப்போ ஜகத்தை படைத்தவன் ஒருவன் சொன்னால் அவனும் ஜீவாத்மாக்களிலே உயர்ந்த ஒருவன் அப்படின்னு வந்துவிடும். அதனாலே அனுமானத்தால் ஈஸ்வரனை சாதிக்க கூடாது. சாதித்தால் குலாலாதிகளைப் போலேதான் அவனுக்கும் தன்மைகள் அளவுபட்டவன் என்கிற தோஷம் வந்துவிடும். எனவே இது மிகவும் தவறு. இப்ப ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கு எது பிரமாணம்? சாஸ்திரம் ஒன்றே பிரமாணம்.
சாஸ்திரமோ பகவானை சர்வஜன் சர்வசக்தன் என்று கூறுகிறபடியால் சாஸ்திரம் சொன்னபடி பகவானை நாம் ஒப்புக்கொண்டோமானால் எந்த தோஷமும் வராது என்று காட்டியிருக்கார். இது வைசேஷிக மத கண்டனம். ஆக இது வரைக்கும் நாம் இப்போ 3 மதங்கள், கபில மதம், பதஞ்சலி மதம், வைசேஷிக மதம், அதாவது கணாத மதம், இந்த 3 மதங்களுடைய கண்டனத்தை நாம் பார்த்திருக்கோம். இது ரொம்ப சுருக்கமாக காட்டியிருக்கார். மேல அடுத்த 3 மதங்கள் தான் ரொம்ப விஸ்தரேன காட்டுகிறார். அதாவது புத்த மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், பாசுபத மதம், இந்த 3 மதங்களுடைய கண்டனம் மிக விஸ்தரமாக இருக்கு. அதுலயும் இப்போ இந்த 4வது பௌத்த மதம் என்பது மிகவும் விஸ்தாரமாக இருக்கு. பௌத்தர்களுக்குள்ளே 4 பிரிவுகள் இருக்கு. அதையெல்லாம் பிரித்து இங்கே காட்டுகிறார். சுகத மதம்தான் வைபாஷிக உத்ராந்திக யோகாச்சார மாத்தியமிகராகிற சிஷ்யர்களுடைய பாக பேதத்தாலே 4 வகைப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதாவது இதெல்லாம் நாம் இந்த ஜெயின மதம் பௌத்த மதத்தை எல்லாம் பத்தி தெரிந்து கொள்வதனாலே நேரடியாக ஏதாவது பிரயோஜனம் அப்படின்னு நம்ம எண்ண வேண்டாம். இதுல வரக்கூடிய யுக்திகள் நாம் வேறு இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணலாம். அந்த காலத்திலே அவர்கள் சொன்ன தவறுகளை எல்லாம் எம்பெருமானார் சுட்டி காட்டியிருக்கார். இப்போ முதல் விஷயம், எம்பெருமானாருடைய அந்த மேதா விலாசம் அது நமக்கு புலப்படும். அது பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்தி அனுபவம் ஒண்ணு. 2வது, இந்த மதங்கள்லாம் எப்படி இருந்தா இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷம் முன்பு இருந்த மதம் தான். இப்ப யாருமே அதை சொல்லக்கூடியவர்கள் இல்லையே என்று நாம் எண்ணினாலும் கூட அதை எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்திலே அவர்கள் தங்கள் மதத்தை முன்வைக்கிறார்கள், அதை எப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் கண்டனம் பண்ணியிருக்கார்கள், அந்த ரீதி அதையெல்லாம் நாம் பிரக்கிரியை தெரிந்து கொண்டோமானால் இன்றைக்கும் சரி இல்லை மேல் வரும் காலத்திலையும் இது போன்ற பல மதங்களை சொல்லக்கூடியவர்களும் இருக்கார்கள். இல்லை ஒரு விஷயத்தை இது போல கூறக்கூடியவர்கள் இருக்கார்கள். அதை கண்டிப்பதற்கு நமக்கு இது ரொம்ப பயன்படும். முதல்ல பாருங்கள், சுகதன், புத்தனுக்கு சுகத்தன்னு ஒரு பெயர் உண்டு. அதனால அந்த சுகத மதம்னா புத்தனுடைய மதம். அது 4 விதமாக இருக்கான். சிஷ்யர்களுடைய புத்தியின் பரிபாக்கம், அந்த புத்தி பரிபாக்கத்தினுடைய வேற்றுமையினாலே 4 விதமான மதங்களாக இது வந்திருக்கு. புத்தனுடைய உபதேசம் சிஷ்யர்களுக்கு ஏத்தா போல அவன் உபதேசம் பண்ணினான். அப்போ அது 4 விதமாக முடிந்திருக்கு அப்படின்ற. அந்த 4 மதங்களுக்கு என்ன தெரியுமா? வைபாஷிக மதம், சௌத்ராந்திக மதம், யோகாச்சார மதம், மாத்தியமிக மதம் என்ன, இப்படி 4 விதமாக அமைந்திருக்கு. இது சிஷ்யர்களுடைய இந்த பாக்க பேதம், இந்த புத்தியினுடைய பாக்கம் பரிபக்குவத்தை அதன்படி இது 4 வகைப்பட்டிருக்கு. அதில் வைபாஷிகன், இதுல ஒரு விஷயம் என்ன சொல்வார்கள்னா, முதல்ல இதை சொல்லிடுறேன் 4 மதங்கள் என்னன்ற, அப்புறம் நம்ம பார்ப்போம். வைபாஷிகன் பிரத்யக்ஷ சித்தங்களான வஸ்துக்கள் க்ஷணிகங்கள் என்று கொண்டான். 4 மதங்கள் படிப்படியாக மேலே ஏறக்கூடியதாக இருக்கும். இந்த வைபாஷிகன் அப்படின்றவன் முதல் புத்த சிஷ்யன். ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதனால அவனுக்கு ரொம்ப சுலபமான உபதேசம் பண்ணாராம். இப்ப முதல் படி அதை புரிந்து கொள்ளட்டும். கொஞ்சம் அதை புரிந்து வந்த அப்புறம் 2வது மதம், அதை அவன் தெரிந்து கொள்ளணும். அப்புறம் இன்னும் சூக்ஷ்மமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு 3வது மதம், இறுதியான தன்னுடைய முழு தாத்பரியம், அதுதான் 4வது மதம். ஆனா முதலிலேயே 4வது மதத்தை சொன்னால் எதுவும் புரியாது. அதனால சிஷ்யர்களுக்கு படிப்படியாக உபதேசம் செய்தானாம் புத்தன். இப்ப அதை சொல்றார். வைபாஷிகன் பிரத்யக்ஷ சித்தங்களான வஸ்துக்கள் க்ஷணிகங்கள் என்று கொண்டான். பிரத்யக்ஷ சித்தங்களான வஸ்துக்கள், கண்ணாலே நாம் பார்க்கப்படக்கூடிய வஸ்துக்கள், பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, இந்த 4 பூதங்களாலே பண்ணப்பட்டதுதான் இந்த லோகமே. அப்ப இந்த லோகத்திலே காண கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் உண்மையாக இருக்கின்றன. ஆனால் எல்லாம் க்ஷணிகம். க்ஷணிகம்னு சொல்லும்போது ஓரொரு நொடியும் அது நாசமாகி வேறு ஒன்று உண்டாகின்றே இருக்கான். இப்போ ஒரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் இந்த உலகம். எதுவும் இங்கே ஸ்திரம் கிடையாது. அதனால் சர்வம் க்ஷணிகம். இதுதான் முதல் உபதேசம், புத்தனுடைய முதல் உபதேசம், சர்வம் க்ஷணிகம் என்பது. அடுத்தது சௌத்ராந்திகன். க்ஷணிகங்களான அவை பிரத்யக்ஷங்கள் அன்று, கிந்து ஞான வைச்சித்ரிய அந்யதா அனுபபத்தியா அனுமேயங்கள் என்று கொண்டான். அடுத்த விஷயம், சரி கண்ணால் பார்க்கக்கூடியதெல்லாம் அஸ்திரம் க்ஷணிகம் என்று புரிந்து கொண்ட பின்பு அப்புறம் என்ன உபதேசம் வருது அப்படின்னால், எதுவும் பிரத்யக்ஷமே அல்ல, எல்லாம் அனுமேயங்கள். நீ கண்ணால பார்க்கக்கூடியது என்பதே கிடையாது. உனக்கு ஞானம் என்பது தோன்றுகிறது,
ஞானத்தினாலே வெளியிலே வஸ்து இருக்க வேணும் என்று அனுமானித்து தெரிந்து கொள்கிறாய் அப்படின்னு இரண்டாவது உபதேசம் வருகிறதா. எல்லாம் அனுமேயம், சர்வம் அனுமேயம். அதனால பாருங்கள், நமக்கு ஒரு தோற்றம், அறிவு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனா அந்த தோற்றத்தை கொண்டு வெளியிலே வஸ்து இருக்க வேணும் அப்படின்னு நாம் ஊகித்து கொள்ள வேணும் அப்படின்னு இவர் சொல்லுகிறார்கள். இப்போ கண்ணாலே பார்க்கப்படக்கூடிய வஸ்து என்பதே கிடையாது. நமக்கு புத்தியிலே ஒரு எண்ணம், ஒரு அறிவு ஏற்படுகிறது. அறிவு ஏற்பட்டபடியால் இப்படி ஒரு வஸ்து இருக்க வேணும்னு ஊகித்துக் கொள்கிறோமோ, எப்படி புகையை பார்த்து நெருப்பு இருக்க வேணும்னு ஊகித்துக் கொள்கிறோமோ, அது போலத்தான் நமக்கு இது நீளமாக இருக்கு, இது வெள்ளையாக இருக்கு, இது சூடாக இருக்கிறது அப்படின்னு சில அறிவு உள் தோற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த தோற்றத்தை, அறிவை கொண்டு வெளியில இது போல வஸ்து இருக்கு அப்படின்னு ஊகித்துக் கொள்ள வேணும். இப்ப வெளியில பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் கண்ணாலே நேரடியாக கிரகிக்கப்படக்கூடியவைகள் அல்ல. இது வெறும் ஊகித்து அறியப்படக்கூடியவைகள். இது கொஞ்சம் விசித்திரமான உபதேசம். இது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னால், இந்த ஞான வைசித்திரிய அந்யதா அனுபவத்தியதா. ரெண்டாவது மதத்துல நமக்கு விதவிதமான அறிவுகள் ஏற்படுகின்றன என்னால் இப்போ வெவ்வேறு வஸ்துக்கள் வெளியில இருக்க வேண்டும்னு ஊகித்து தெரிந்து கொள்கிறோம். மூணாவது யோகாச்சாரன், ஞானாதிரிக்தங்களான வஸ்துக்கள் முதலிலே இல்லை, ஞானம் மாத்திரமே உள்ளது, அதுவும் க்ஷணிகம் என்றான். சர்வம் ஞானம், சர்வம் விஞ்ஞானம் அப்படின்னு மூணாவது உபதேசம். எந்த வஸ்துவுமே கிடையாது, அறிவு ஒன்றே உள்ளது அப்படின்னு. அதாவது பாருங்கள், வெளி வஸ்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு முதல் உபதேசம். இந்த வெளி வஸ்துக்கள் இருக்கின்றன, அது உன் கண்ணாலே கிரகிக்கப்படுவதில்லை, ஊகித்து தெரிந்து கொள்ளப்படுகின்றன ரெண்டாவது. மூணாவது, வெளி வஸ்துக்களே கிடையாது, உனக்கு அறிவு என்பது ஒண்ணுதான் இருக்கே ஒழிய வெளி வஸ்து கிடையாது. காணல் நீர் போலே, இல்ல ஸ்வப்னம் போலே அப்படின்னு இவர்களுடைய கூற்று. ஸ்வப்னம் பார்க்கிறோம், அதுல விசித்திரமான லோகங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது, அனுபவங்கள் ஏற்படுறது. ஆனா அப்படி ஒரு வஸ்து இருக்கா, அது போன்ற ஏதாவது பொருள் இருக்கா? அப்போ விஷயம் இல்லாமலே அறிவு ஏற்படுகிறது தானே ஸ்வப்னம் என்பது. காணல் நீர் தள்ளி நாம் பார்க்கும் பொழுது வெயில்ல ஜலம் இருப்பது போல நமக்கு அங்க தெரிகிறது. ஜலம் இருக்கா? இல்லை. ஜலம்ன்ற அறிவு ஏற்பட்டதை ஒழிய ஜலம் என்கிற வஸ்து அங்கே கிடையாது. அதுபோலே விதவிதமான ஞானங்கள் நமக்கு ஏற்படுகின்றன, ஆனால் வஸ்து கிடையாது. அதனால ஞானம் ஒன்றே உள்ளதே ஒழிய வெளி வஸ்து என்பதே கிடையவே கிடையாது. இதுதான் மூணாவது மதம், யோகாச்சார மதம். இது போலத்தான் அப்படியே அத்வைதிகளுடைய மதமும் இருக்கும், இந்த யோகாச்சார மதம் போல. சரி, அதனால அந்த ஞானம் என்பதும் க்ஷணிகம் தான். ஒரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவு ஒன்றே இருக்கிறதே ஒழிய வெளியில கண்ணால் பார்க்கப்படக்கூடிய, அறியப்படக்கூடிய இந்த லோகம் என்பதே கிடையாது, இது பொய் அப்படின்றது மூணாவது மதம். நாலாவது மாத்தியமிகன் அப்படின்றவன், அந்த சிஷ்யன், அவன் சொல்லக்கூடியது என்னன்னா, ஞானமும் ஞேயமும் ஆகிற சர்வமும் இல்லை என்று கொண்டான். இவன் தான் சூன்யவாதி. சர்வம் சூன்யம் என்பது இந்த நாலாவது உபதேசம். அறிவு என்பதும் கூட கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு வஸ்துவை இது இருக்கா இல்லையான்னு நாம் யோசித்து பார்த்தோமானால் எதுவுமே சொல்ல முடியாது. இது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, யுக்தினாலே சொல்லுவது. அப்போ எந்த வஸ்துவும் இருக்குன்னும் கிடையாது, இல்லைன்னும் கிடையாது, அப்போ சூன்யம்தான் இருக்கு அப்படின்னு முடியக்கூடியது இந்த மதம். இதெல்லாம் ஒரு விதத்துல நாம் பார்த்தோமானால் உயர்வர அந்த பதிகத்திலே ஆழ்வார் இதையெல்லாம் கண்டிக்கிறார். இது எப்படின்றது நாம் மேல பார்ப்போம். இங்க முடிச்சுட்டு இப்ப பார்த்தீர்களா, இந்த 4 மதங்கள், இதுதான் பிக்ஷுபாத பிரசார நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்திலே. பிக்ஷுபாதம், பிக்ஷு அப்படின்னு சொல்லும்போது இது வேடிக்கையான என்னன்னா, யாரோ ஒருவன் ராத்திரி பாவம் யாத்திரிகனாக வந்தவன், அவன் படுத்துக்கொள்ள வேணும், இந்த திண்ணையில படுத்துக் கொள்கிறேன்னு வந்தானா. அந்த வீட்டு எஜமானனும் அங்கே படுத்துருக்கான். சரி, நீ அந்த ஓரமா படுத்துக்கோ, நான் இந்த ஓரத்தில் படுத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி, முதல்ல உட்கார்ந்தான். உட்கார்ந்தவன் கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு படுத்துட்டானா. படுத்துட்ட பின்பு கொஞ்சம் கொஞ்சமா காலை நீட்டி இங்கு அங்கும் புரண்டு கடைசியில் அந்த முழு திண்ணையை அவனே ஆக்கிரமித்து கொண்டான். அதுதான் இது. உட்காருகிறேன்னு சொல்லி கொஞ்சம் அப்புறம் சாய்ந்து கொண்டு படுத்து கொண்டு காலை நீட்டி கொண்டு இங்கும் அங்கும் புரண்டு முழு இடத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்வது. இங்கே அது பிக்ஷுபாதம்னு சொல்வதற்கு என்ன தாற்பயம்னா, இந்த பிக்ஷுன்னு சொல்லும் பொழுது இந்த பௌத்தர்களை அது குறிப்பிடும் அந்த வார்த்தை, பௌத்த பிக்ஷுக்கள். அப்ப பௌத்தன் எதுவுமே லோகத்துல கிடையாது, எல்லாம் சூன்யம்.
உண்மையான வஸ்து என்பது ஒண்ணுமே கிடையாதுன்னு அவன் சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் உடைய தாத்பரியம், அதுதான் உச்சமான தாத்பரியம், பரம தாத்பரியம். ஆனா அதை முதல்ல சொன்னால் அது யாருக்கும் புரியாது. அப்ப அதனால என்ன சொல்றான்னா, இந்த வஸ்து நீ கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த லோகம் இருக்கு, ஆனா அது ஸ்திரம் கிடையாது, பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி, அது முதல் படி. அடுத்ததாக பிரதிக்ஷணம் மாறிண்டே இருக்கு இந்த ஜெகத், ஆனா இது உனக்கு இது கண்ணால் தெரியப்படவில்லை, உனக்கு அறிவுதான் உனக்கு தோற்றுகிறது, அறிவினாலே இது ஊகிக்கப்பட வேணும் அப்படி. மூணாவது, அறிவுதான் இருக்கே ஒழிய வெளி லோகமே கிடையாது. கடைசியில் அறிவு என்பதும் கிடையாது, எல்லாம் சூன்யமே தத்துவம். பாருங்கள், எல்லாம் சூன்யம்னு சொல்லுவதற்காகத்தான் படிப்படியாக முதல் 3 மதங்களும் கூறப்பட்டன அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 4 மதங்களையும் சேர்த்து கண்டிக்கிறார் பிரம்மசூத்திரத்திலே. இது 3 அதிகரணங்களிலே இதை கண்டிக்கிறார். சமுதாய அதிகரணம் அப்படின்றதுல முதல் 2 மதங்களை கண்டனம் பண்ணி, அப்புறம் உபலப்தி அதிகரணம் அப்படின்றதுல 3வது மதத்தையும் கண்டனம் பண்ணி, சர்வதா அனுபவத்தி அதிகரணம் என்பதிலே 4வது மதத்தையும் கண்டனம் பண்ணியிருக்கார். இப்படி 3 அதிகரணங்களிலே பிரம்மசூத்திரத்தில் வியாச பகவானால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த பௌத்த மதம். அதுதான் இங்கே சங்கிரகித்து காட்டுகிறார். அது பாருங்க, இவர்கள் 4வரிலே பிரதம த்விதீயர்கள், முதல் 2 மதங்கள், அதற்கு நிறைய ஒற்றுமை உண்டு, சின்ன வித்தியாசம் தானே. முதல் மதமும் 2வது மதமும் அவர்கள் சொல்லுவது, மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவது என்ன, வெளி உலகம் இருக்கு, அதுல 4 பூதங்களாக அது அமைந்திருக்கு அப்படின்றதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால சேர்ந்து அதற்கு தூஷணம் காட்டப்படுறது. தான் முதல் மதத்தை சார்ந்தவனும் 2வது மதத்தை சார்ந்தவனும், அதாவது வைபாஷிக சௌத்ராந்திகன் என்கிற இருவர், இந்த இருவரும் ரூபாதி சதுஷ்டய யுக்தங்களான பார்த்திவ பரமாணுக்களும், அவர்கள் பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு என்கிற இந்த 4 தத்துவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். என்னென்னது அப்படின்னா, ரூப, ரச, கந்த, ஸ்பர்ஷம் என்கிற 4 குணங்கள், ரூபாதி சதுஷ்டயம் 4 குணத்துடன் கூடியதான பார்த்திவ பரமாணுக்கள், ரூப, ரச, ஸ்பர்ஷம் என்கிற 3 குணத்துடன் கூடியதாக ஜல பரமாணுக்கள், ரூப ஸ்பர்ஷம் ஆகிற 2 குணங்களுடன் கூடிய தேஜ பரமாணுக்கள், ஸ்பர்ஷத்துடன் கூடியதான வாயு பரமாணுக்கள். ஆக இப்படி இந்த 4 விதமான பரமாணுக்கள் இருக்கின்றன. இவைகளும் பிருத்திவிய தேஜோ வாயு ரூபேண சங்காதங்களாகின்றன. இன்னைக்கு கண்ணுல நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜகத் என்பது 4 பூதங்கள், ஆகாசம் என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்வது கிடையாது, 4 பூதங்களால உண்டாக பெற்றதுதான் இந்த ஜகத்தானது. ஆனா இந்த ஜகத் எல்லாமே பரமாணுக்களுடைய கூட்டம், இதான் இவருடைய வாதம். பரமாணுக்களுடைய கூட்டத்தை தவிர்த்து வேறு பெரிய வஸ்து என்பதே கிடையாது. எப்படி ஒரு பெரிய தானிய ராசி, அரிசி, நெல் இருக்கு, நெல்லை அப்படியே கோபுரம் குவித்து வைத்திருந்தால் அது கோபுரம் நமக்கு பெரிய ஒரு பதார்த்தம் போல கண்ணுக்கு தெரிகிறது. ஆனா நெல்லை தவிர்த்து அது வேற ஒரு வஸ்து கிடையாது தானே. அது மாதிரிதான் நாம் சுத்தி பார்க்கக்கூடியதான எல்லா வஸ்துக்களும் அப்படிதான். மரம், செடி, கொடி, பர்வதம், ஆறு, நதிகள் எல்லாமே அந்தந்த பரமாணுக்களுடைய கூட்டம் தான். இப்போ பிருத்திவி பரமாணுக்கள், ஜல பரமாணுக்கள், தேஜஸ் பரமாணுக்கள், வாயு பரமாணுக்கள், இவையுடைய கூட்டங்கள் தான் இந்த சமஸ்த ஜகத்தும். அவற்றில் நின்று ஷரீரேந்திரிய விஷய ரூபங்களான சங்காதங்கள் உண்டாகின்றன. அப்ப இந்த 4 விதமான பரமாணுக்களில் இருந்துதான் உடம்பு, சரீரம், இந்திரியங்கள், கருவிகள், செவிவாய், கண்மூக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய கருவிகள், அப்புறம் விஷயங்கள்னு சொன்னால் நம்மால் அனுபவிக்கப்படக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்கள், இவைகள் எல்லாம் இந்த 4 விதமான பரமாணு கூட்டங்களாலே உண்டானவைகள். அவற்றில் ஷரீராந்தர்வர்த்தியான க்ஷணிக விஞ்ஞான சந்ததியே ஆத்மாவென்று கொண்டிருக்கிறது என்று கொண்டார்கள். இப்ப ஏற்பட்ட இந்த உடம்புக்குள்ளே விஞ்ஞானம், அறிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வஸ்துதான் ஆத்மா. சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய க்ஷணிக விஞ்ஞான சந்ததி, ஆத்மா என்பது அறிவு, அறிவினுடைய ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லணும். எப்படி ஒரு நதின்னு சொன்னால் இந்த நீர் ஜலத்தினுடைய தொடர்ச்சி தானே இந்த நதி, ஓடக்கூடிய ஜலத்தினுடைய
ஒரு தொடர்ச்சியை தான் நம் பிரவாகம் நதி என்று சொல்லுகிறோம். அதுபோல அறிவுதான் ஆத்மா. ஆனா அறிவுன்னு சொன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடியதா கிடையாது. ஒரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவினுடைய தாரை, அறிவினுடைய ஒரு பிரவாகம்தான், சந்ததி தான் ஆத்மா. என்ன இவர்களுடைய இந்த முதல் இருவருடைய மதம். அதனால் ஆத்மா என்கிறது ஞான க்ஷணிகமான அறிவினுடைய ஒரு வீழ்ச்சி, தொடர்ச்சி. அதை தவிர்த்து இந்த 4 விதமான பூதங்கள், அந்த பூத பரமாணுக்கள், 4 விதமான பரமாணுக்களுடைய கூட்டம் தான் இந்த உலகமே என்ன இவருடைய மதம். இதை கண்டிக்கிறார். இதுவும் அனுபபன்னம், க்ஷணத்வம்சிகளான பரமாணுக்களுக்கு சங்காதார்த்த வியாபாரமும் தற்பூர்வகமான சங்காத பாவமும் பெரிய விஸ்தார கண்டித்து காட்டியிருக்கார். இதெல்லாம் அப்படியே எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகள், அதை தமிழ்படுத்தி நமக்கு இங்கே காட்டுகிறார். அப்படியே இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த 4 பௌத்தர்களுடைய பெயர் இருக்கு பாருங்கள். வைபாஷிகன், இது முதல் பௌத்தன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், அவருடைய கிரந்தங்கள்லாம் இருக்கு, பௌத்த ஆகமங்கள், அவர்கள் எழுதி வைத்த கிரந்தங்கள். அதுல அபிதர்ம விபாஷா அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த விபாஷான்ற கிரந்தத்தை தங்களுக்கு மூலமாக கொண்டவர்கள் வைபாஷிகர்கள். சௌத்ராந்திகன் அப்படின்னு 2வது பிரிவை சேர்ந்தவன். சுப்த பிடகம் அப்படின்னு ஒரு கிரந்தமா. இந்த பௌத்த கிரந்தங்கள்ல அந்த காலத்துல பாலி பாஷை அதுல எழுதப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். அது அந்த நேபாளம், பீகார் அந்த பிராந்தியத்திலே உண்டானது இந்த முக்கியமா இந்த பௌத்த மதம். இப்போ அங்கிருந்து படிப்படியாக எல்லா இடத்தையும் பரவித்து, இப்போ பெரும்பாலும் சம்ஸ்கிருதம், முக்கியமாக பாலி பாஷையிலே இந்த கிரந்தங்கள்லாம் எழுதப்பட்டது. பாலி, பிராகிருதம் இந்த பாஷைகள் எழுதப்பட்டிருந்தன. இப்போ சுப்த பிடகம் அப்படின்ற கிரந்தத்தை மூலமாக கொண்டு வந்த மதம் அது சௌத்ராந்திகம். யோகாச்சாரம்னு சொன்னால் யோகம் ஆச்சாரம். யோகன்னா ஞானம், ஆச்சாரம்ன்றது அனுஷ்டானம். இது ரெண்டுத்தையும் முக்கியமாக கொண்டவர்கள் அவர்கள். அதனால யோகாச்சாரர்கள். அடுத்தது மாத்தியமிகன்னு சொல்லும் பொழுது அது நடுவான ஸ்திதி, மத்தியம ஸ்திதியை கடைபிடித்தவர்கள் இப்படின்னு எல்லாம் பல அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. ஆனா முக்கியமா இந்த வைபாஷிகன்னு சொன்னால் அபிதர்ம விபாஷா என்கிற கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்தவர்கள். சுப்த பிடகம்ன்ற கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்த மதம் சௌத்ராந்திக மதம். எல்லாம் காட்டப்பட்டு இன்னும் வேற சில வகையிலையும் இந்த 4 பதங்களுக்கு அர்த்தம் கிரந்தங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இந்த முதல் 2 மதங்களுக்கு கண்டனம் என்ன அப்படின்னா, க்ஷணத்வம்சிகளான பரமாணுக்களுக்கு சங்காதார்த்த வியாபாரமும் ரொம்ப அடிப்படையான ஒரு கண்டனம். சரி, நீங்கள் சொல்லுவது என்ன? 4 விதமான பரமாணுக்கள் இருக்கு, அவைகளுடைய கூட்டங்கள் தான் இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜகத்தே. பெரிய பாறாங்கல் இருக்கு, பிருத்திவி பரமாணுக்களுடைய கூட்டம். பெரிய பெரிய மரங்கள், பிருத்திவி பரமாணுக்களுடைய கூட்டம். இந்த பூமி, பூமண்டலம், பூமி, பிருத்திவி பரமாணுக்களுடைய கூட்டம். இப்படி 6 சமுத்திரம், அதெல்லாம் ஜல பரமாணுக்களுடைய கூட்டம். காற்று வீசுகிறது, வாயு பரமாணுக்களுடைய கூட்டம். இதெல்லாம் சொல்றீங்க. சரி, இப்போ பல பரமாணுக்கள் ஒரு இடத்துல சேர வேணும்னு சொன்னால், இப்போ க்ஷணிகமான வஸ்துக்கள் எப்படி ஒரு இடத்துல சேர முடியும்? க்ஷணத்வம்சி, ஒரு நொடி பொழுது மட்டும் இருக்கக்கூடியது, அடுத்த க்ஷணம் அது இல்லை, இன்னொரு வஸ்து ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு நொடி பொழுது மட்டும் இருக்கக்கூடிய பரமாணுக்களுக்கு சேருவதற்கு வேண்டிய செயல்பாடு அது எப்படி பொருந்தும்? அதன் பிறகு அதன் பிறகு சேர்த்தி ஏற்பட வேணும். அதன் பிறகு அது கண்ணாலே ஞான விஷயத்துவம், அது கண்ணால் கிரகிக்கப்பட வேணும். அதன் பிறகுதான் இதை கொள்ளலாம், இதை விடலாம் என்கிற லோக விவகாரமானது ஏற்படும். ஆனா இது எல்லாம் கூடாதாகையாலே பிருத்திவியாதி சங்காதங்களும் தத்தேதுகமான ஷரீராதி சங்காதங்களும் சித்தியாது. இப்போ லோக யாத்திரை எப்படி நடக்கும்? இந்த லோகம் நடக்க வேணும்னு சொன்னா, லோக யாத்திரைன்னா என்ன? அவரவர்கள் சில விஷயங்களை பார்க்கிறார்கள், இது எனக்கு வேணும்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ள முற்படுவார்கள், அடைவதற்கு முற்படுவார்கள். சில விஷயங்கள் வேண்டாம் எனக்குன்னு எண்ணி அதை தவிர்க்க முற்படுவார்கள். இதுதானே லோகம் என்பதே. இப்ப இந்த லோக விவகாரம் நடக்க வேணும்னு சொன்னால் ஒரு வஸ்து அங்க இருக்கணும். கண்ணெதிர்க்க ஒரு வெள்ளி, ஒரு தங்கம், ஒரு வஸ்து இருக்கு. கண்ணால் அதை பார்த்து இது எனக்கு வேண்டியதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்புறம் அதை எடுத்துக்கொள்வதற்காக முற்படுகிறான். ஆனா இப்ப கண்ணெதிர்க்க தெரியக்கூடிய இந்த வஸ்து, வெள்ளியோ தங்கமோ, அது ஒரு கட்டியாக அப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.
பல பரமாணுக்கள் தான் அப்படி சேர்ந்து இருக்குன்னு நீங்கள் சொல்லுவது எப்படி பொருந்தும்? முதல்ல பரமாணுக்கள் ஒரு இடத்துல சேருவதற்கு செயல்பட வேணும், அப்புறம் அது சேர வேணும், அதன் பிறகு அது ஒரு ஆத்மாவாலே பார்க்கப்பட வேணும், அப்புறம்தான் அது அவனால் கொள்ளப்படும். இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த வஸ்து இருக்குமா? அப்போ கண்ணால் பார்த்த வஸ்துவே வேற, அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய வஸ்துவே வேறன்னு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்போ பல வஸ்துக்கள் ஒரு இடத்துல கூட வேணும்னு சொன்னா, அது சில நொடிகளாவது அது ஸ்திரமாக இருக்க வேண்டும். பிரதிக்ஷணம் நாசமாகக்கூடிய வஸ்துவுக்கு இந்த சங்காத பாவமோ எதுவுமே கூடாது. எனவே பல வஸ்துக்கள் பிருத்திவியாதி வஸ்துக்கள் கூட்டங்களாக இருக்கின்றன. அதிலிருந்து தேகம், இந்திரியம் முதலியது உண்டாகின்றது. இந்த வாதம் எல்லாம் கல்பனை தானே ஒழிய க்ஷணிகம்னு சொல்லும் பட்சத்தில் எதுவுமே கூடாது. க்ஷணிகங்களிலே ஸ்திரத்துவ புத்தியாகிற அவித்யாலே ராகாதிகளாலே விஞ்ஞானம், விஞ்ஞானத்தாலே சித்த சைத்தங்கள், அவைகளாலே பிருத்திவியாதி ரூப திரவிய ஷட்கம், அவற்றில் நின்றும் இந்திரிய ஷட்கம், அவற்றில் நின்றும் காயம், அதில் நின்றும் சேதனாதிகள், புனரபி அவித்யாதிகள் என்கிற சக்கர பரிவர்த்தி நடக்கிறது என்று கொள்ளில். அடுத்த ஒரு பெரிய விஷயம் இது. இதெல்லாம் அந்த பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே மனசிலே கொண்டு இந்த கிரந்த கர்த்தா இதையெல்லாம் சாதிக்கிறார். இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அவர்கள் அவித்யாதி ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தினாலே இதெல்லாம் கூடும். என்ன அவித்யாதி சக்கரம்? இப்போ நம்ம வைதிக பட்சத்துல இந்த அவித்யாதி சக்கரம் ஒண்ணு நாமும் சொல்றோம். அவித்யன்னு சொன்னா அஜ்ஞானம், கர்மா வித்யா, முதல்ல நாம் செய்யக்கூடிய புண்ணியபாவ கர்மங்கள், அதிலிருந்து அவித்யை ஏற்படுறது. அதனால இப்போ ஜென்ம பரம்பரை ஏற்படுறது. அவித்யா கர்ம வாசனா ருச்சி ஜென்மங்கள் இப்படி சொல்றது இருக்கு. அவித்யா, அதனால கர்மங்களை பண்ணுகிறோம், கர்மங்களை பண்ண பண்ண வாசனை பற்று ஏற்படுறது, அதனால் ஆசை ருச்சி ஏற்படுறது, அப்புறம் மறுபடியும் சரீர சம்பந்தம் ஏற்படுறது, சரீர சம்பந்தம் வந்தால் மறுபடியும் அஜ்ஞானம் அவித்யை ஏற்படுறது. இப்படி நாம் ஒரு சக்கரம் சொல்றோம். இது பிராமணிகம். ஆனா இவர்கள் சொல்லக்கூடியது ஒரு 8 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு சக்கரத்தை இவர்கள் கூறுகிறார்கள். முதல்ல என்னன்னா அவித்யைனா தவறான ஞானம், அது சரி, அது இவர்களும் அப்படியே கூறுவதுதான். என்ன தவறான ஞானம்? க்ஷணிகமான அனைத்து வஸ்துவையும் ஸ்திரம் என்று நாம் எண்ணுவது, அதுதான் அஜ்ஞானம், அவித்யை. இதுதான் மூல காரணம். அப்போ எல்லாத்தையும் ஸ்திரம், இதெல்லாம் நீடித்திருக்கும்னு நாம் எண்ணுகிறோம் இல்லையா? இந்த அவித்யினாலே நமக்கு ராக துவேஷ மோகங்கள், இந்த தோஷங்கள் உண்டாகின்றன. இதுதான் சம்ஸ்காரமா. இவர்கள் எல்லாம் அந்த மதத்திலே பல பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், பாரிபாஷிக பதங்களாக இருக்கும். அப்போ அவித்யினாலே ராகாதிகள் உண்டாகின்றன, தான் சம்ஸ்காரம்னு சொல்லப்படக்கூடியது. அதிலிருந்து என்ன ஏற்படுறது? விஞ்ஞானம் என்பது ஏற்படுகிறது. விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் காட்டுறார்கள் அப்படின்னால், இந்த ராகம், அதாவது பாருங்கள், நல்லா இருக்கு. இந்த சம்சாரம் எப்படி ஏற்படுறது? ஒரு ஜீவாத்மா அவனுக்கு எப்படி இந்த சம்சாரத்துல பிரவேசம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், முதல்ல அவித்யினாலே இந்த ராகம் சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. இந்த சம்ஸ்காரங்கள் தான் ஒரு ஜீவாத்மா அந்த கர்ப்பத்திலே புகுறுவதற்கு காரணமாம். அடுத்த மூணாவது, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு உத்தரோத்தர விஷய ஞானம், அதுதான் விஞ்ஞானம். அவனுக்கு ஏற்படக்கூடிய அறிவு, அது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்திலிருந்து சித்த சைத்தங்கள், நாமம்னு பெயர் படைத்ததான சித்த சைத்தங்கள் ஏற்படுகின்றன. இந்த சித்த சைத்தங்கள்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து வரக்கூடிய அறிவுதான் சித்தம். அதனுடைய விகாரங்களான பிரீத்தி, சுகதுக்கம் முதலியவைகள் எல்லாம் சைத்தம் அப்படின்னு பெயர் படைத்தது. அவர்கள் சொல்லக்கூடிய பிரக்கிரியை எம்பெருமானா ரொம்ப விஸ்தரமாக ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டினார். இவரும் இங்கு அனுவாதம் பண்ணுகிறார். சித்த சைத்தங்கள் ஏற்படுகின்றன. அதிலிருந்து பிருத்திவியாதி ரூப திரவிய ஷட்கம். இப்போ இதிலிருந்து தான் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சிசுவுக்கு உடம்பு, பிருத்திவியாதி சரீரம்னா உடம்பு முதலியதெல்லாம் சேர தொடங்குறது. அது இன்னும் அதனுடைய அவயவங்கள் எல்லாம் உண்டாக பெறுகிறது. அதன் பிறகு அதிலிருந்து இந்திரிய ஷட்கம், செய்வாய் கண்மூக்கு உடல் மனசு என்கிற
இந்திரியங்கள் உண்டாகின்றன. அதன் பிறகு முழுமையான உடம்பு அது ஏற்படுறது, காயம். அதில் நின்றும் சேத்தனாதிகள். அப்ப உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் வந்தாச்சுன்னா அடுத்தது அதுல சேத்தனாம் அப்படின்னா சுகதுக்காதி ஞானங்கள் அது வந்துருதுன்னு சொன்னா மறுபடியும் அவித்யை அப்படின்னு இந்த ஒரு பெரிய சக்கரம்னு இவர்கள் சொல்லுவதுண்டு. அப்ப பாருங்கள், முதல்ல அவித்யை, அதிலிருந்து ராகத்வேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரம், அதிலிருந்து விஞ்ஞானம், அதிலிருந்து நாமம்னு சொல்லக்கூடிய சித்த சைத்தங்கள், அதிலிருந்து பிருத்திவியாதி 6 திரவியங்கள், அதிலிருந்து பிருத்திவியாதி ரூப திரவிய, அதிலிருந்து இந்திரியங்கள், அதிலிருந்து காயம்னு உடம்பு, முழு உடம்பு, அப்புறம் அதிலே ஞானம் சுகதுக்காதிகள், இப்படி அப்புறம் மறுபடியும் அவித்யை என்று இவர்கள் ஒரு பிரக்கிரியையை இங்கே காட்டுகிறார்கள். ஆக இப்படி அவித்யாதிகளாலே, அவித்யாதி சக்கரத்தினாலே இது இந்த உலகமானது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுல ஆரம்பமே தவறு அப்படின்னு காட்டுறார். என்று கொள்ளில் சக்கர அவித்யாதிகள் என்கிற சக்கர பரிவிருத்தி நடக்கிறது என்று கொள்ளில் அஸ்திரே ஸ்திரத்துவ புத்தியும் தன் நிமித்த ராக துவேஷாதிகளும் வஸ்துவந்தரத்தினுடைய சங்காத பாவத்துக்கு ஹேதுவாக மாட்டாது. என்ன காட்டுறாருன்னா, எப்படி நான் கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன பதிலுக்கு என்ன சம்பந்தம்? நான் முதல்ல சொன்ன தூஷணம் என்ன? க்ஷணிகமான வஸ்துக்கள்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு இடத்துல சேருவது என்பதே நடக்காதே. அதுல செயல்பாடு அப்புறம் ஒரு இடத்துல வந்து சேருவதுன்னு எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு நொடிப்பொழுதிலேயே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒரு இடத்துல திரண்டு எப்படி வர முடியும்? இப்போ க்ஷணிகமான வஸ்துக்களுக்கு சங்காத பாவம் எப்படி நேரும் தானே கேட்டோம். நீங்கள் சொல்லுவது என்ன? அவித்யினாலே இது நடக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது எப்படி? அவித்யினா அஜ்ஞானம். ஒரு விஷயத்தை தவறாக நாம் அறிந்து கொள்வதனாலே ஒரு வஸ்துவே அங்க உண்டாயிடுமா? அது எப்படி உண்டாகும்? அஸ்திரமான வஸ்துக்களை ஸ்திரம் என்று எண்ணுவதனாலே எப்படி வஸ்து இந்த பரமாணுக்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல சேர்க்கை என்பது எப்படி ஏற்படும்? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சுக்திகையிலே ரஜத புத்திக்கு சுக்திகா சங்காத பாவ ஹேதுத்துவம் இல்லையே. நான் சொல்றேன், ஒருவன் தப்பாக இந்த ஒரு சிப்பி அதை பார்த்து வெள்ளின்னு பிரமித்து விடுகிறான். சின்ன ஒரு இந்த கண்ணாடி துகளோ ஒரு சிப்பியோ இருக்கு, அதை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு ஒருத்தன் தவறாக எண்ணுகிறான்னு வைத்துக் கொள்வோம். அந்த புத்தியினாலே அந்த இடத்துல சுக்திகா சங்காத பாவ ஹேதுத்துவம், சுக்தியை தவறாக எண்ணினான் என்பதனாலே அங்க பல அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்து விடுகிறதுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன இருக்கு? கண்ணாடின்றது முதல்ல அங்க இருக்கு, அப்புறம் இவன் அதை தவறாக பார்த்தான், இப்படி சொல்லலாம் ஒழிய கண்ணாடியை தவறாக இவன் வெள்ளியாக எண்ணினான் என்பதனாலேயே அங்க கண்ணாடி துகள்கள் எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு தவறான விஷயமோ அது போலத்தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள். லோகத்துல இந்தந்த வஸ்துக்கள் ஒரு இடத்துல ஸ்திரமாக காணப்படுகிறது, அது எப்படி இந்த வஸ்துக்கள் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குன்னு கேள்வி கேட்டா, அஸ்திரமான வஸ்துவை ஸ்திரமாக நாம் பிரமிக்கிறோம் இல்லையா, அதுதான் காரணம்னு சொல்லுவது எவ்வளவு அது அதே அளவு பொருந்தாத விஷயம் அப்படின்னு காட்டினார். அதற்கு மேலே சுக்திகையிலே ரஜத புத்திக்கு சுக்திகா சங்காத பாவ ஹேதுத்துவம் இல்லையே. யாவன் ஒருவனுக்கு க்ஷணிகத்துவ புத்தி பிறந்தது அவன் அப்போதே நஷ்டனாகையாலே அத்தாலே யாருக்கு ராகாதிகள் உண்டாம். அடுத்தது சரி, முதல்ல ஒரு புருஷன் இருந்தான், அவன் ஸ்திரமான வஸ்துவையெல்லாம் க்ஷணிகமான வஸ்துவையெல்லாம் ஸ்திரம் என்று பிரமித்து நிற்கிறான்னு நீங்கள் சொன்னீர். சரி, அவன் அந்த க்ஷணத்திலே நாசமாகிவிட்டான் இல்லையா? ஏன்னா இந்த ஞானம் என்பதும் கூட ஒரு ஒரு நொடி பொழுது மட்டும் இருக்கக்கூடியதுதான். ஆத்மான்னு சொல்லுவதும் கூட ஸ்திரம் அல்ல. அப்போ இந்த அவித்யினாலே ராகங்கள் ஏற்படுகின்றன, சம்ஸ்காரம் ஏற்படுகின்றன நீங்கள் சொன்னீர். இப்போ ஒருத்தனுக்கு முதல்ல அவித்யை அஜ்ஞானம் வந்தது, அடுத்த க்ஷணத்திலே அவனுக்கு ராகம் ஏற்பட்டது, சம்ஸ்காரம் ஏற்பட்டதுன்னு சொல்லணும். ஆனா அவன் தான் அந்த க்ஷணத்திலே நாசமாகி விட்டானே. அப்போ யாருக்கு அவித்யை இருந்ததோ அவன் நஷ்டனாகி விட்டான் அந்த க்ஷணத்திலேயே. அப்ப அதனால் மற்றொருவனுக்கு தானே சம்ஸ்காரம் ஏற்படும், அவனுக்கு சம்ஸ்காரம் ஏற்படாது இல்லையா? யாருக்கு அந்த சம்ஸ்காரங்கள் உண்டாகும்? உத்தர க்ஷணோத்பத்தி காலத்திலே பூர்வ க்ஷணம் வினஷ்டமாகையாலே அது உத்தர க்ஷணத்துக்கு ஹேதுவாக மாட்டாது. சரி, முதல் க்ஷணத்திலே இருக்கக்கூடிய முதல் நொடியில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அவனுக்கு அஜ்ஞானம்,
இரண்டாவது நொடியில இருக்கக்கூடிய ஜீவாத்மா அவனுக்கு ராகம் ஏற்படுறது. ஏன்னா முதல் க்ஷண நொடியில் இருக்கக்கூடியவனிடமிருந்து இரண்டாவது நொடியில் இருக்கக்கூடியவன் உண்டாகிறான்னு சொல்லணும். அதிலிருந்து மூணாவது க்ஷணம், அதிலிருந்து நாலாவது க்ஷணம். நீங்க என்ன கேட்கிறார் அப்படின்னா, காரணம் என்பது நாசமாகி விட்டதுன்னா அது எப்படி காரியத்தை படைக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காரணம் இன்னொரு காரியத்தை உண்டாக்கிவிட்டு அப்புறம் தான் நாசமாகித்துன்னு சொன்னாலாவது பரவாயில்ல. ஆனா தானே நாசமான பின்பு ஒரு வஸ்துவை அது உண்டாக்க முடியுமா? அப்ப அது காரணம்னு அதுக்கு பெயர் வராது. காரணம் என்னால் இன்னொரு வஸ்துவை உண்டாக்க வேணும். அது அந்த இன்னொரு வஸ்துவை உண்டாக்கிற பின்ன அது நாசமாகலாம், இல்லை இருந்தே இருக்கலாம், அது இருக்கட்டும். தானே நாசமான பின்பு தன்னிடமிருந்து ஒரு வஸ்து உண்டாகிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் முதல் க்ஷண வஸ்து நாசமாகி விட்டது என்னால் அப்புறம் எப்படி அடுத்த க்ஷணத்தில் இன்னொரு வஸ்து உண்டாக முடியும்? முதல் க்ஷணத்தில் இருக்கக்கூடிய வஸ்து ஸ்திரமாக நீடித்து வந்து வரும் என்று சொன்னால் அடுத்த க்ஷணத்தில் அது இன்னொரு வஸ்துவை உண்டாக்க முடியும். அது முடியாது. அபாவமே ஹேதுவென்னல் அது சார்வத்திரிகமாகையாலே சர்வமும் சர்வத்திலே உண்டாக பிரசங்கிக்கும். அபாவமே ஹேத்துன்னு சொல்றார். முதல் க்ஷணத்திலே ஒரு வஸ்து, அதிலிருந்து அடுத்த க்ஷணம் இன்னொரு வஸ்துன்னு சொல்லணும். முதல் க்ஷணத்துல வஸ்துவே நாசமாகி விட்டது. இல்ல நாசமானாலும் அந்த அபாவம், அது இல்லைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இன்மையே தான் காரணம்னு சொன்னால் இது என்ன, இது காரணமா? அப்ப லோகத்துல எல்லா இடத்திலும் எல்லாம் உண்டாகட்டும். எந்த ஒரு வஸ்து எங்கே இல்லையோ அங்கெல்லாம் அது உண்டாகட்டும். இப்ப இது சரியான வாதம் கிடையாது. ஒரு அபாவம், இன்மை என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. அப்ப அபாவமே ஒரு வஸ்து உண்டாவதற்கு காரணம் என்ன சொன்னால், அபாவம் எல்லா இடத்திலும் இருக்கு என்பதனாலே எல்லாமே எல்லா இடத்திலும் உண்டாகட்டும். ஆத்ம வஸ்து க்ஷணிகமாகில் ஜீவாத்ம, இந்த ஆத்மா ஞானமே வடிவமான ஆத்மா என்பதும் க்ஷணிகம்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படியாகில் முன் கண்டதை நானே இப்போது தேடுகிறேன் இத்தியாதி விவகாரமும் கூடாது. இந்த பிரத்யபிக்ஞை, முன்பு அதை நான் பார்த்தேன், அதை பார்த்த நானே இப்பொழுது இதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இல்லை அப்பொழுது அது பார்த்த அந்த வஸ்துவை நானே இப்பொழுது தொடுகிறேன் என்னெல்லாம் லோகத்தில் அனுபவம் இருக்கு. லோகத்துல ஜீவாத்மா ஸ்திரமானவன், பல காலம் நீடித்து வரக்கூடியவன் என்றுதானே நமக்கு அனுபவம் இருக்கு. 2 வருஷம் முன்னாடி நான் இதை இங்கே பார்த்தேன், இல்லை இந்த இடத்துக்கு வந்த பொழுது இந்த ஒரு நபரை, ஒரு வியக்தியை நான் பார்த்திருந்தேன், அவரை இப்பொழுது நான் தேடுகிறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த 2 வருஷ காலம் இந்த ஒரு ஆத்மா நீடித்து வந்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரிகிறது தானே. அதனால இதெல்லாம் தவறாக போய்விடும். க்ஷணிகத்துவத்திலே, அதாவது இந்த நிறைய யுக்திகள் சொல்லலாம். பால்யத்திலே கண்ட விஷயத்தை மூப்பிலே ஒருவன் நினைவு கொள்கிறான். அப்போ அந்த 60 வருஷம் 70 வருஷமும் அவன் நீடித்து வருகிறான்னு தான் நமக்கு தெரிகிறது. க்ஷணிகத்துவத்திலே அர்த்த கிரியாகாரித்துவம் லிங்கம் ஆக மாட்டாது. இன்னும் அவர்கள் சொல்லுவது என்னன்னா, யத் சத் தத் க்ஷணிகம் அப்படின்னு சொல்லுவார்கள். சத் எதெல்லாம் உளதோ அதெல்லாம் க்ஷணிகம் தான். இந்த சத்துன்றதுக்கு என்ன அர்த்தம்னா அர்த்த கிரியாகாரித்துவம். எதெல்லாம் ஒரு காரியத்தை செய்கிறதோ, ஏதோ ஒரு பயனுள்ள காரியத்தை உண்டாக்குகிறதோ அதெல்லாம் க்ஷணிகமாகத்தான் இருக்க வேணும் அப்படின்னு அதற்கு கண்டனம் பண்ணுகிறார். இது நேர் விருத்தமாக இருக்கு நீங்கள் சொல்லுவது. ஒரு வஸ்து க்ஷணிகம் என்பதற்கு அர்த்த கிரியாகாரித்துவம், பயனுள்ள ஒரு காரியத்தை செய்யும் தன்மை என்பது எப்படி லிங்கம், எப்படி அதுக்கு ஹேதுவாக இருக்க முடியும்? பிரத்யுத ஸ்திரத்துவ லிங்கமாம். நேர்மாறாக அது எந்த ஒரு வஸ்துவெல்லாம் ஒரு காரியத்தை, பயனுள்ள காரியத்தை உண்டாக்குகிறதோ அதெல்லாம் நீடித்து ஸ்திரமாகத்தான் இருக்க வேணும். ஏன்னா ஸ்திரமாக இல்லை என்னால் அது ஒரு பயனுள்ள காரியத்தை உண்டாக்கவே முடியாது. அஸ்திரமான சசவிஷானம் அர்த்த கிரியாகாரி அன்றே இல்லையா? லோகத்துல ஸ்திரம் அல்லாத வஸ்து, அதான் இல்லவே இல்லாத வஸ்து என்ன? முயல் கொம்பு. முயல் கொம்பு என்பது இருக்கா? கிடையாது. அப்போ அது ஸ்திரமாகவும் இல்லை, இல்லவே இல்லை. அது ஏதாவது ஒரு காரியத்தை உண்டாக்குகிறதா? அதாவது ஒரு அறிவை உண்டாக்குவதும் கூட ஒரு காரியம்தான். ஒருவனுக்கு அறியப்படுவது, இல்லை அதை கொண்டு வேற ஒரு வஸ்துவை பண்ணுவது. அப்போ அறியப்படுவது என்கிற காரியத்தையும் கூட உண்டாக்காதது இல்லாத இந்த சசவிஷானம் எல்லாம். அதனாலே ஒரு வஸ்து ஞானத்தை உண்டாக்குவது, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்வது என்று சொன்னால் அது ஸ்திரமாகத்தான் இருக்க வேணும். இத்தியாதி தூஷணங்கள் விஸ்தர் என சொல்லப்பட்டது. ஸ்ரீபாஷ்யத்திலே இப்படி தூஷணங்கள் காட்டப்பட்டன அப்படின்னு முதல் 2 பௌத்தனுக்கு பொதுவான தூஷணத்தை காட்டிவிட்டார். இதுல 2வது பௌத்தனுக்கு இன்னும் பல தூஷணங்கள், கொஞ்சம் இன்னும் சில தூஷணங்கள் அதிகப்படியாகவும் இருக்கு. அதை காட்டுறார். சௌத்ராந்திகன் ஞான காலத்திலே அர்த்த அவஸ்தானம் ஞான விஷயத்துவ ஹேதுவன்று.
கிந்து ஞானோத்பத்தி ஹேதுத்வமே ஞான விஷயத்துவம் ஆகிறது. ஞானத்திலே ஸ்வாகாரத்தை சமர்ப்பித்து நஷ்டமான அர்த்தம் ஞானகதமான நீலாத்யாகாரத்தாலே அனுமிக்கப்படுகிறது என்று கொண்டான். இதுவும் அனுபவம். இதுல ரெண்டாவது மதம் என்ன? சௌத்ராந்திகன் என்பவன் சொல்லக்கூடியது என்னன்னா, வெளியிலே 4 விதமான பரமாணுக்கள் ஆகிற வஸ்துக்கள் இருக்கின்றன. இந்த ஜெகத்து என்ன சொன்னா 4 விதமான பொருள்களால் பண்ணப்பட்ட ஜெகத் இருக்கு. பிரதிக்ஷணம் அது மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் அது நமக்கு கண்ணு முதலிய இந்திரியங்களாலே அது கிரகிக்கப்படாது. அறிவு நமக்கு ஏற்படுகிறதே ஒழிய, அறிவை கொண்டு வெளியில இப்படி ஒரு வஸ்து இருக்குன்னு அனுமானித்துக் கொள்கிறோம்னு சொல்றான் இல்லையா, அந்த வாதத்தையும் கண்டிக்கிறார். அவர் என்ன சொல்றாங்க, ஞான காலத்திலே அர்த்த அவஸ்தானம், அர்த்தத்தினுடைய அவஸ்தானம்னா ஸ்திதி, ஞான விஷயத்துவ ஹேத்து ஒன்று. இங்க அவன் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறான். நமக்கு ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அப்ப வெளியிலே அந்த வஸ்து இருக்க வேணும் தானே. ஞான விஷயத்துவம், ஒரு 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 பொருளானது ஞானத்துக்கு விஷயமாகிறது என்று சொன்னால் அப்ப அது அந்த காலத்தில் இருக்க வேணும். அப்போ அது ஸ்திரமாக ஆகிவிடுமே. அர்த்தம் இருக்கு, அப்புறம் அது நம்மால் அறியப்படுகிறது. அப்ப நம்ம ஞானத்துக்கு அது விஷயமாகிறது என்று சொன்னால் அது ஞான காலத்திலும் 2வது க்ஷணத்திலும் அது நீடிச்சு இருக்க வேண்டுமே அப்படின்னா கிடையாது. ஒரு அர்த்தம் ஞானத்தை உண்டாக்குகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு என்ன பொருள் தெரியுமா? ஞானோத்பத்தி ஹேதுத்வமே ஞான விஷயத்துவம். ஞானத்திலே ஸ்வாகாரத்தை சமர்ப்பித்து நஷ்டமான அர்த்தம். ரொம்ப ஜட்டிலமான ஒரு பிரக்கிரியை இவர்கள் சொல்லுவது. வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அது ஞானத்தை உண்டாக்குகிறது, உடனே நஷ்டமாகி போறது. ஞானம்தான் நமக்கு தோன்றுகிறது, அடுத்த நேரத்தில் தான் ஞானம் தோன்றுகிறது. வெளியில் இருக்கிற வஸ்துவை நேரடியாக நாம் பார்ப்பது கிடையாது. அந்த வஸ்து தன்னுடைய ஆகாரம், இப்போ வெளியில நமக்கு சிவப்பாக ஒரு வஸ்து கண்ணுக்கு தெரிகிறதுனா அது அந்த சிவப்புன்ற தன்மையை அறிவிலே கொடுத்து விட்டு அது போயிடுமா? இல்ல கருப்பாக ஒரு வஸ்து தெரிகிறது, இது கருப்பான ஒரு பதார்த்தம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுப்போம். அந்த கருந்தன்மையை இது ஞானத்திலே கொடுத்து விட்டு அது நாசமாயிடுறதா? அப்போ அந்த வஸ்து நாசமான அடுத்த நொடியில் தான் நமக்கு அறிவு ஏற்படுறது. ஆனால் அறிவு ஏற்படும் பொழுது அந்த வஸ்து இல்லை. அதனால்தான் அந்த வஸ்துவை நாம் கண்ணாலே தெரிந்து கொள்ள முடியாது, ஞானத்தாலே ஊகித்துதான் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்றது இவருடைய வாதம். ஏன்னா வஸ்துக்கள்லாம் க்ஷணிகமாய் இருக்கிறபடியால் தன்னை பற்றிய ஞானத்தை அது உண்டாக்கும். தன்னுடைய வடிவத்தை ஞானத்திலே கொடுத்துவிட்டு அது நாசமாகிவிடும். வஸ்து நாசமான பின்புதான் அதனுடைய அறிவு நமக்கு உண்டாருதான். அதனால இந்த அறிவை கொண்டு இப்படி வஸ்து இருந்திருக்கு அப்படின்னு நாம் ஊகித்துக் கொள்கிறோம். ஞானமானது வஸ்து அந்தந்த ஞானத்துக்கு அந்தந்த விஷயங்கள் தன்னுடைய ஆகாரத்தை கொடுக்கின்றன. ஞானத்திலே தன்னுடைய ஆகாரத்தை சமர்ப்பித்து அர்த்தமானது நஷ்டமாகிறது. அதனால ஞானத்திலே இருக்கக்கூடிய நீலம், நைல்யம் முதலிய அந்த தன்மையை கொண்டு வஸ்துவானது அனுமானிக்கப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான பிரக்கிரியை தான். அது சாஸ்திர ரீதியில அது ஒரு விதத்துல உபபாதனம் பண்ணலாம். அப்படி முடிந்த அளவு இதை நான் கொஞ்சம் சுருக்கமா இதை சொல்லியிருக்கேன். இதுக்கு கண்டனம் 2 வரியில் தெரிவிக்கிறார். இதுவும் அனுபவன்னம். தர்மி நஷ்டமான பின்பும் தத் தர்மத்துக்கு அர்த்தாந்தரத்திலே கிரமணம் காணாமையாலே. ஒரு சுலபமான பதில். ஒரு தர்மி, அதாவது ஒரு வஸ்து, அதிலிருந்து தன்னுடைய தன்மை இன்னொரு இடத்துக்கு போகும்னு சொல்லுகிறீர்கள். ஆனா இந்த தர்மி என்பது அந்த வஸ்துவோ நாசமாகிவிட்டதுன்னு சொல்லுகிறீர்கள். என்ன இது பொருந்தாத வார்த்தை? அந்த தர்மியானது நாசமாகிவிட்டது, ஆனா அதனுடைய தர்மம் மட்டும் இன்னொரு இடத்துல போய் ஒட்டி கொள்கிறது. இது எப்படி முடியும்? இல்லையா? இப்போ ஒரு நறுமணம் ஒரு இடத்துல இருந்து வீசுறதுன்னு வைத்துக்கொள்ளும். அந்த ஒரு இடத்துல இந்த புஷ்பமோ ஏதோ ஒரு வஸ்து இன்னும் இருக்கணும் தானே. அது இருக்கும் வரையில் தானே அதிலிருந்து நறுமணம் வேற இடத்துல வந்து சேரும். அந்த வஸ்து நாசமான பின்பு, முழுமையாக நாசமான பின்பு அதிலிருந்து அந்த தன்மையானது மற்றொரு இடத்துக்கு வந்து சேரும்னு சொல்ல முடியுமா? இது அது போல இருக்கு நீங்கள் சொல்லுவது. இப்ப கடபடாதி வஸ்துக்கள், அதிலிருந்து நைல்யம் முதலிய ஆகாரம் ஞானத்திலே, அது அந்த கடபடாதி வஸ்துக்கள் நாசமாகிவிட்டது, அதனுடைய ஆகாரம் நைல்யம் முதலிய ஆகாரம் ஞானத்திலே வந்து சேரும்னு சொல்றதெல்லாம் முழு கல்பனாவாதம் தான் ஒழிய இது உண்மையானது அல்ல. ஆகையாலே ஞானத்துக்கு வைச்சித்திரியம் அர்த்த அவஸ்தானத்தாலே கொள்ள வேணும்.
இது அதிவிஸ்தரேன்னு சொல்லப்பட்டது. நான் மிகவும் சுருக்கி சொல்கிறேன் என்று காட்டுறாருங்க. எனவே ஞானம் விசித்திரமாக தோன்றுகிறது என்று சொன்னால், ஞானம் தோன்றுகிறதுன்னா அந்த அந்த நொடியிலேயே அந்த வஸ்து இருக்க வேணும். நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதுன்னா விஷயத்தை நாம் கிரகித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த காலத்திலே இந்த விஷயமும் அங்கு இருக்குன்னு ஒத்துக்கொள்ளணும். விஷயம் நாசமாகிவிட்டது, ஞானம் ஏற்படுகிறது, இந்த வாதம் எல்லாம் மிகவும் தவறு. விசித்திரமான ஞானங்கள் ஏற்படுகின்றன என்று சொன்னால் அப்போ அந்த விசித்திரமான அர்த்தங்களும் அந்த நேரத்தில் இருக்கின்றன. ஏன்னா பிரத்யக்ஷம் என்பது என்னன்னா, இந்த நேரடியாக பார்க்கும் அறிவு என்பது வஸ்து இருக்கும் காலத்தில் தான் அந்த அறிவு ஏற்படும். பிரத்யக்ஷ ஞானம் என்று சொன்னால் வஸ்து இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் தான் பிரத்யக்ஷம். வர்த்தமான கிராகின்னு சொல்லுவார்கள். இருக்கக்கூடிய வஸ்துவை கிரகித்து காட்டக்கூடியதான் பிரத்யக்ஷ ஞானம். ஆனா இவர்கள் சொல்லுவது பிரத்யக்ஷ ஞானம்னா வஸ்து தன் ஆகாரத்தை இந்த ஞானத்தில் சமர்ப்பித்து விடும், ஆனா வஸ்து மறைந்து விடுகிறது. அதனால வஸ்து மறைந்த பின்புதான் அதனுடைய ஞானம் நமக்கு ஏற்படுகிறதுன்ற வாதம் முற்றிலும் தவறு. இன்னும் இந்த 2வது மதத்தையும் காட்டி முடித்தார். இதற்கு மேலே 3வது மதம் யோகாச்சார மதம் என்பது. இதுல இருந்து நம்ம அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் நாம் பார்த்ததுதான் ரொம்பவே கொஞ்சம் ஜட்டிலமான பிரக்கிரியை. இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரொம்ப சுலபமாக புரியும்படியாக இருக்கும். இந்த யோகாச்சார மதம் என்பது அப்படியே அத்வைதிகள் சொல்லும்படியான மதம்தான். ஜகத்தெல்லாம் பொய், அறிவு ஆத்மா ஒன்றே உள்ளது அப்படின்ற மதம் இந்த யோகாச்சார மதம். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வேதாந்தத்திலே புகுற்றி அதை அத்வைத மதமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னன்னா இந்த யோகாச்சார மதம் அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது, அடுத்த 2 பௌத்த மதங்கள் இருக்கு. அதற்கு மேல ஜெயின மதம், பாசுபத மதம்னு 2 மதங்களும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு இனிமே கொஞ்சம் சுலபமாக புரியக்கூடியது தான். இந்த முதல் 2-3 பௌத்த மதங்கள் தான் கொஞ்சம், அது இந்த தர்க்க மதம் பார்த்தோம் பாருங்கள், வைசேஷிக மதம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொதுவாக புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். மேலே இனிமே வரக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ஸ்வரசமாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் அடுத்தடுத்த காலக்ஷேபங்களை நாம் சேர்க்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். அடுத்ததும் கூட நம்ம ஒரு 15 நாள்ல கூட நம்ம மேல வச்சுக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரையும் சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். முடிச்சால் அது கூட வச்சுக்கலாம். மாசத்துல 2 முறை கூட இந்த கிரந்தத்தை நாம் வச்சு நாம் சீக்கிரம் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜட்டிலமாக இருக்கும் அப்படின்னா கூட குருவாச்சாரியர்கள் சாதித்த விஷயம், அதை ஒரு தடவை நாம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுதான். காலத்தை வேற விதமா போக்குறது பதிலாக சரி நம் பூர்வர்கள், அது முக்கியமா எம்பெருமானார் எப்படியெல்லாம் கிரந்தங்கள்ல மதாந்தரங்களை கண்டனம் பண்ணியிருக்கார் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அறுசமய செடியதனை அடியறுத்தான்னு சொன்னா அந்த அடியறுத்த பிரகாரம் என்னன்றத ஓரளவுக்கு நாம் இப்படி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தா கூட ஒரு முறை கேட்டு கொள்வது நலம்தான். மேலே வரக்கூடிய காலக்ஷேபங்கள்ல இன்னும் நமக்கு சுவாரஸ்யமா சுலபமா புரியக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால எல்லாரும் கேளுங்க.